السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم. وقال النبي صلى الله عليه وسلم: الحلال بين والحرام بين وما بينهما مشتبهات، وكما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த பரக்கத்து நிறைந்த மீலாது பெருவிழாவில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், நமது மஹல்லாவாசிகள், உலக மூமின்கள், குறிப்பாக பாலஸ்தீன் ஈமானிய சொந்தங்களின் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான மாதத்தில் விழுப்புரம் இஸ்லாஹுல் உம்மா பேரவையின் சார்பாக தொடர் சொற்பொழிவு வாழும் தலைமுறைக்கும் வளரும் தலைமுறைக்குமான சிறந்த வழிகாட்டும் செய்திகளோடு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இதனை அமலை சாலிஹாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதை மிகுந்த ஆர்வத்தோடு செய்து கொண்டிருக்கிற உலமாக்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் ஆபியத்தையும் வளமான வாழ்வையும் அல்லாஹ் வழங்குவானாக. இதற்கு பின்னால் இருந்து ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து கொண்டிருக்கிற அனைத்து ஜமாத்துடைய நிர்வாக பெருமக்கள், இளைஞர்கள், தன்னார்வலர்களுக்கு அல்லாஹ் அவன் அங்கீகரித்த சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இன்று சர்வதேச அளவில் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் தொடக்கத்தில் இருந்த ஒரு மகத்தான மாமனிதரை இந்த உலகம் கொண்டாடி கொண்டே வருகிறது. கொண்டாடுதல் என்று சொன்னால் ஆட்டம் பாட்டம்ல இல்லையா? தங்களின் நிகரற்ற ஒற்றை தலைமையை மனதார சந்தோஷத்தோடு எடுத்து சொல்லுகிற ஒரு அற்புதமான நிகழ்வுகள் தான் மீலாது. சொந்த சமூகத்திற்குள்ளே சில விமர்சனங்கள் அந்த சோசியல் மீடியா வந்த பிறகு நேர்ல திட்ட முடியாது. அதனால என்ன செஞ்சாங்க, தூள் கலப்புறாங்க. ஆனால் கொஞ்சம் அந்த இளைஞர்கள் நிதானிக்க வேண்டும். ஒரு பக்கம் நமக்கு பாசிச பயங்கரவாதத்தினுடைய கடும் தொல்லைகளும் நெருக்கடிகளும் இந்த தேசத்தில் இருக்கிறது இல்லையா? நமக்குள் இருக்கிற சில அறியாமை. குர்ஆன்ல ஒரு வரலாற்றோடு ஒரு வசனத்தை எல்லாம் சொல்லுகிறார். இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின் ஃபதபையனு. யாராவது ஒரு செய்தியை உங்களிடத்தில் சொன்னால் அதை ஆய்வு செய்யுங்கள்.
ஒரு சஹாபிய ஒரு கோத்திரத்தாரிடம் ஜகாத்தை வசூலித்து வரும்படி பெருமானார் படிக்கிறார். அவரும் ஜக்காத்தை வாங்க போறார். சொல்லிவிட்டது யாரு? சொல்லுங்க, ரசூல்லா. ஆனா இந்த போறவருக்கும் அந்த கோத்திரத்துக்கும் ஏற்கனவே கொஞ்சம் சின்ன வாக்குவாதமும் கொஞ்சம் மன கசப்புகள் இருக்கு. அவங்க அந்த சமூகம் பெருமானார் ஒரு தூதரை அனுப்புகிறார்கள், அவரை வரவேற்கிறதுக்காக நிற்கிறார். இந்த காட்சி அப்படியே காட்சிப்படுத்தி பாருங்க. அவங்க ரசூலுடைய தூதர் வர்றாரு, அவர் கௌரவிச்சு அவருக்கு ஜகாத்தை கொடுத்து அனுப்பணும்னு அவங்க ரெடியா நிற்கிறாங்க. இவர் வர்றாரு. இந்த வர்ற வழியிலேயே இவருடைய மனசுக்குள்ள அந்த பழைய சிந்தனை வந்துருது. நமக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு நினைச்சுக்கிட்டு வரும்போது அந்த கூட்டத்தை பார்த்தவனே என்ன நினைக்கிறாரு? கூட்டமா அடிக்கிறதுக்கு நிக்கிறானுங்களோ. ஓடிட்டார். நேர பெருமானார்கள் திரும்பி போய்விட்டார். போனவர் சொன்னாரு, யார சூழல்லாம் ஜக்காத்து வாங்க போன இடத்துல அடிக்க வர்றாங்க. இப்ப ஜக்காத்தை மறுத்தல் என்பது மிகப்பெரிய குற்றம். அது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களோடு போர் செய்வதற்கான மனோநிலைக்கு வந்து விட்டார்கள். இப்ப உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனூ. யாராவது ஒரு செய்தியை சொன்னால் அந்த செய்தியினுடைய உண்மை தன்மையை ஆராய்ச்சி செய்யுங்கள். இப்ப எல்லாம் ஒரு ஆளை பிடிக்கலன்னா ஃபஜ்ர் தொழுதோட போட்டு விட்டுறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவரே படிக்கிறாரு. என்னப்பா மாலிக்கு மூத்த போயிட்டாருமா? நம்ம வரம்பு மீறிய சூழ்நிலையில இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலை விசாரித்து பார்த்ததில் நடந்த சம்பவம் யதார்த்தமா நடந்திருக்கு. அவரு பரிதவிப்பிலையும் படபடப்பிலையும் செய்திகளை மாற்றி சொல்லிட்டாரு. விசாரிக்காம பண்ணியிருந்தா அல்லாஹ்வுடைய ரசூல் தன் சொந்த சமுதாயத்தின் மீது போர் கொடுத்திருப்பார்கள். நீங்கள் மிகவும் வருத்தத்திற்குரிய நிகழ்வுகளை பார்த்திருப்பீர்கள். இது அன்றைக்கே சொல்லப்பட்ட செய்தி. குறிப்பாக இளைய சமுதாயம் இந்த சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துவது எப்படின்னு நம்ம படிக்கணும். நாம நினைச்சுக்கிறோம் நம்மளுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க, இல்லையா? சர்வதேச அளவில் பார்க்கிறார்கள். குறிப்பாக இந்த பாசிச பயங்கரவாதம் இந்த சோசியல் மீடியாவை கையாளுறதுக்குன்னே ஒரு டீம் வச்சிருக்கிறாங்க. நம்மை விடவும் அதிகமான துஷ் பிரச்சாரம் சமீபத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறித்த மிக கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்துகிற செய்திகளை வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார்கள். இதுக்கு யார் காரணம் தெரியுமா? யாரு? நாம தான் காரணம். நமக்குள் இருக்கிற சில விவாதங்கள் விளங்க வேண்டியது. நம்ம விளங்கணும். அழகா விவாதிக்கலாம். நீங்க ரோமாக்கள்கிட்ட கேட்கலாம். மிக கடுமையான வார்த்தைகளை விமர்சனத்திற்கு எடுத்து வைக்கிறார்கள். மதுவின் போதையை விட மௌலூதின் போதை கொடியதுன்னு எழுதலாம். பார்த்திருக்கீங்களா? ஒரு ஈமானிய அந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய மன வருத்தத்தையும் இதர சமுதாயத்தில எவ்வளவு இழிவான எண்ணத்தையும் அது உருவாக்கும். ஏன்னா மௌலூத், மௌலித், மீலாத் இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஒருவரின் பிறப்பின் வரலாற்றை பேசுவது. ஒருவருடைய சொல்லுங்க. ஆமா, ஆங்கில வருடத்தை அரபுல சொல்லணும்னா மீலாதுன்னு தான் சொல்றாங்க. அது ஒரு கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது. ஒருவருடைய சரித்திரத்தை பேசுவது மௌலூத், மௌலித், மீலாத். இப்ப சர்வதேசம் திரண்டு இப்ப சோசியல் மீடியாக்கள் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலேயும் அதிகம் பேசப்படுகிற மகத்தான மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். நம்மளையெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. நம்மளே பேசினாலும் நம்மளே சிரிச்சுக்குவோம். நம்மளை பேசுறதுக்கு யாரும் இருக்காங்க? அல்லாஹ் பேச வைக்கிறான்.
1400 ஆண்டுகள் தாண்டியும் உலகம் அதிகமாக யார கூகுள்ல சர்ச் பண்ணுது? முஹம்மத். உலகம் அதிகமாக யாருடைய பெயரை சூட்டி மகிழ்கிறது? சொல்லுங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ். இல்லையா? ஆனா கால தூரம் எவ்வளவு கேட்டா 1400 ஆண்டுகள். இந்த வரலாற்றை இந்த சமூகம் கிரகித்துக் கொள்ளவே இயலாத இவ்வளவு தூர காலத்தின் ஒரு மாமனிதரை நம்மோடு வாழ்பவரை போன்று பகிர்ந்து கொண்டாடுகிறோம். அதுதான் உண்மை. ஏன் பெருமானார பேசுறோம்? ஏன் அல்லாஹ் பேச சொல்றான்? பெருமானாரை பேசுவது, பெருமானாரை புகழ்வதனுடைய உச்ச வரம்பு ஏதா இருக்கா? சொல்லுங்க, உச்ச வரம்பு ஏதா இருக்கா? பைசா போலோனா உச்ச வரம்பு ஏதா இருக்கா? அன்லிமிட்டட். நாம லிமிட் பண்றக்காங்க சக்தி இல்ல. அல்லாஹ் தூக்கி வச்சுட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ். எங்கெல்லாம் என் திருநாமம் உச்சரிக்கப்படுமோ அங்கெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சரிக்கப்படுவார்கள். இதை நீங்களோ நானோ தீர்மானிக்கிறதல்ல, நாம பேசி மகிழ்ந்துக்கலாம். அதான் நமக்கான வாய்ப்பு. நாம சொல்லுங்க, நாம இதுதான் நமக்கான நசீபு. இல்ல, பெருமானாரை எப்படி புகழ வேண்டும், எவ்வளவு உயரத்தில் புகழ, ஏன் புகழணும்? ஏன் புகழணும்? ஒரு வினாடி உட்கார்ந்து நாம யோசிக்கிறோம். எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ வழிகாட்டிகள், எத்தனையோ விஞ்ஞானிகள் உலகத்தில் இருந்தாலும் எல்லாமே அழிந்து போய்விட்டார்கள். முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், நம்மோடு இருக்கிறார்கள். இப்ப எங்க பெருமானார் இருக்கிறாங்கன்னு ஒரு பரிசோதனை செஞ்சு பார்த்தா இந்த தொப்பி யாருடையது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த தாடி யாருடையது? இந்த வெள்ளாடை யாருடையது? இந்த நறுமணம் யாருடையது? இந்த மஸ்ஜித் யாருடையது? தொழுகை முறை யாருடையது? ஒதுவனுடைய முறைகள் யாருடையது? இஸ்திஞ்சா யாருடையது? வலது காலில் செருப்படிவது யாருடையது? யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம். தம்பி வலது காலில் போடுப்பா. சுன்னத்துங்கிற ஒரு வார்த்தை முரட்டு சுபாவம் உடையவனையும் கட்டுப்பட வைக்கிற ஒரு காந்த வார்த்தை சுன்னத். யாரையுமே நீங்க சொல்லி அடக்க முடியாத. இப்ப இந்த காலத்துல எல்லாம் வாதியாருக்கெல்லாம் ஸ்கூல்ல குழந்தைகளை கண்டிச்சானா கண்டிக்கிறதே இல்லை. ஏன்னா கேஸ் போட்டுருவான். யாரு? ஸ்டூடெண்ட் கேஸ் போடுறான். என்ன கொடுமைப்படுத்துறாரு. போஸ்கோ சட்டத்துல வாதியார்களை போட்டுருவாங்க. எத்தனையோ சுபாவங்களுடைய மனிதர்கள். ஏங்க, ஒருத்தர் பாத்ரூம்ல உட்காந்து போன் பேசிட்டு இருக்காரு. நீங்க போய் அவரை சத்தம் போடுறீங்க, பாய் இந்த இடத்துல எல்லாம் இஸ்திஞ்சா செய்யற இடத்துல பேசக்கூடாது பாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு போயிட்டு. அதுக்கு அடுத்து நம்மளே ஜாக்கிரதைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம், சுன்னத்துக்கு மாற்றமான வாழ்வு. கரெக்டா? அவரை நம்முடைய பிடிக்குள் கொண்டு வருவதற்கு இந்த சுன்னத்துங்கிற ஒரு வார்த்தை எல்லா இடத்திலேயும், என் மனைவி, என் குழந்தைகள், என்னுடைய மாணவர்கள், சக வியாபாரிகள், சமுதாய பெருமக்கள், இவர்களை கட்டி போடுகிற வார்த்தை சுன்னத் என்று சொன்னால் அந்த சுன்னத்து தான் நமக்கு ஜன்னத்தை பெற்று தரக்கூடிய சாவி. யார் இருக்கிறாங்க இப்படி சொல்லுங்க? யாரையும் சொல்லி கட்டுப்படுத்த முடியாது. அதனாலதான் பெருமானாருக்கு நீங்க எல்லாம் வரம்பு தீர்மானிக்க வேண்டாம், நான் தீர்மானித்து விட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ். ஆமா, வணக்கத்திற்குரியவன் நான், வழிகாட்டி பெருமானார். யாருக்குங்க தொழுகிறோம்? யாருக்கு நோன்பு வைக்கிறோம்? யாருக்காக ஜக்காத்து கொடுக்கிறோம்? யாருக்காக ஹஜ் செய்யறோம்? யாரிடம் கையெழுத்து கேட்கிறோம்? எல்லாம் ரப்பு. இது நமக்கு பெரிய நிஅமத். நீங்க மாற்று தளத்துல இருந்திருந்தா இந்த மகிரிபுக்கு பிறகு நெருப்புல குதிச்சு எல்லாம் ஓடிட்டு இருப்பீங்க. நான் சொல்றது புரியுதா? தீ மிதிக்கிறதுக்கு ஓடி இருப்போம். அழகு குத்தி இருப்பான் அப்துல் காதருக்கு, இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் எடுத்திருப்பான். லட்டுல கொழுப்பெல்லாம் கலந்து கொடுத்திருப்பானுங்க. ரப்பு என்ன காப்பாத்திட்டானே, எந்திரிச்சவன அல்லாஹ்னு கூப்பிடுறான். நான் செய்யற இபாதத்துக்கு எனக்கு வருமானம் தான் கிடைக்குதே தவிர செலவே கிடையாது. சொல்லுங்க, ஓசியில ஏசி, புரியுதா நான் சொல்றது? ஓசியில ஏசி, அழகான பாத்ரூம், எவ்வளவு தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ.
அல்லாஹ் அக்பர். என் ரப்புக்கு நான் இபாதத்தை செய்வது முழுக்க முழுக்க எனக்கு ஆரோக்கியம், எனக்கு மன நிம்மதி, எனக்கு வருமானம். ரிலாக்ஸுங்க. பள்ளியில வந்து 2 ரக்காத் தொழுது 2 நிமிஷம் உட்கார்றாங்க. கடையில நடந்த டென்ஷன் எல்லாம் காணா போயிடுது. கொள்ளணும் பாரு, ஏமாத்திட்டான், சரக்கு தர மாட்டேங்கிறான், எல்லாம் நினைச்சிட்டு டென்ஷனா தக்பீர் கட்டினார்ல, சலாம் கொடுக்கும்போது வெளியாயிட்டார். எல்லாரப்ப நீ பார்த்து கருணையா கொடுறாள்ல. கரெக்டா தன்னுடைய சைக்காலஜி இது. பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு 2 ரக்காத்து தொழுது விட்டு ரப்பிடம் முறையிடுகிறான். என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது எல்லாத்தையும் நம்பி கடன் கொடுத்திருக்காங்க. அந்த கடன் எல்லாம் வந்தாதான் எனக்கு கடன் இல்லையா? அவர்களை வரவழைப்பது யார்? மனமாற்றங்களை தருவது யார்? என்னுடைய ரப்பு. இப்படி ரப்பு ரப்பு ரப்புன்னு வந்து உட்கார்றானு. அவனுடைய அந்த லைஃப் ஸ்டைல், அவன் செருப்பு போடுறத இந்த ரப்பு தான் சொல்லி கொடுக்குறான். என்னுடைய ஹபீபு வழியில் வா, வலது கால்ல செருப்பை போடு. இஸ்திஞ்சா போறியா, செருப்பு போட்டு போ, தலை மறைச்சிட்டு போ, ஒரு சின்ன துவா ஓதிக்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி. ஆமா, இப்ப ஏன்னா நம்ம அதிகமா செல்போன் பாக்குற இடம் இது, அது போறக்குள்ள ஏகப்பட்டது பார்த்தாச்சு. மறந்து செல்ஃபி எடுத்துட்டான்னு வச்சுக்கல, அருமையா இருக்கும். நிறைய பேர் என்னன்னா பயங்கர 2 in 1 அறிவு போகுது பாருங்க. அப்புறம் அதுலயே ரிங்டோன் வச்சிருப்பாரு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா எங்க அடிக்குது? எங்க? பைத்துல் கலால. இந்த ரப்பனா அடிச்சோன்னா பதறி ஆத்தினாவோட கட் பண்ணிடுறாரு. இதெல்லாம் அசிங்கம். அந்த இடத்தில் பெருமானார் சொன்னாங்க, உலகத்தில் மிக குறைந்த நேரம் பயன்படுத்த வேண்டிய இடம் பைத்துல் கலா. ஆண் பெண் சைத்தானுடைய அதிக தாக்கம் இருக்கும். போனோமா வேலை பார்த்தோமா வந்துருக்கும். பல பேருக்கு என்ன வேலைக்கு போனோமே தெரியல, அங்க உட்கார்ந்துட்டு வந்துருச்சாங்கிறாரு. கரெக்டுங்களா? சில நேரங்கள்ல நம்ம போய் உட்கார்ந்துட்டு அவனுக்கு பண்ற கூத்த பார்த்தா கோபமா வரும். நமக்கு பிஷா வர்றதுல திருப்பி ரிட்டர்ன் போயிரு. அவன் அவ்வளவு கூத்து பண்றான். சாப்பிட்டேன் எங்க நிஜமா அங்க டாய்லெட்ல உட்கார்ந்துட்டு அவன் பண்ற கூத்த பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மாப்பிள்ள, கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, சரியா மசால் போடல, ஆனா செம்ம டேஸ்ட் மாப்பிள்ள. எங்க உட்கார்ந்துருக்கான்? பைத்துல் கலால உட்கார்ந்துருக்கான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவனை வழி நடத்துகிறார்கள். பாருங்க, மிக விரைவாக பணிகளை முடிச்சிட்டு பெருமானார் அங்கு நின்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், கழிவுகளை முழுமையாக வெளியேற்று, காலை கொஞ்சம் வயிற்றோடு அமுத்து, சிறுநீர் துளிகள் முழுமையாக வெளியேற்றப்படும். இப்போ அது என்னங்க, என்ன டாய்லெட் வெஸ்டர்ன்ல எப்படி அமுத்துறது? அப்புறம் சுஜூதுக்கு போயிடும். இப்படி போயிட்டோம்னா ஆமா ஏதோ ஒரு விதத்துல சிறுநீர் துளிகள் எழுந்து நின்று கனைத்து, நான் சொல்றது சிரிக்கிறதுக்கல்ல, யார் என்னுடைய கழிவுகளை சுத்தப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறார்களா? எங்க அம்மா வெளியில கத்து போனமா சீக்கிரவா. ஆனால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறார்கள். முழுமையாக மலஜலத்தை வெளியேற்றி நல்ல முறையில் சுத்தம் செய்து விட்டு வெளியே வா. அந்த இறுதி சுத்தத்துக்கு தான் அந்த காலத்துல டேலான்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. யாரா இப்ப இருக்கிற வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப நீங்க சுண்ணத்துன்னு நினைச்சு அதை செஞ்சு வச்சீங்க, பயான் முடிச்சுட்டு போகும்போது வடை நினைச்சு எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. யார இந்த பசங்கள்ல டேலா கட்டி பார்த்துருக்கீங்களா? இருக்காது. இப்ப டிஷ்யூ வைங்க. ஒவ்வொரு ஜமாத்துலையும் பைத்துல் கலாவுக்கு வெளியில டிஷ்யூ வைக்கணும். எதுக்குன்னு சொன்னா அந்த சிறுநீர் துளிகள் முழுமையாக வெளியேற்றப்படுவதற்கு அது ஒரு உபகரணமாக இருக்கும். நான் சொல்றது எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை தான். ஒது செஞ்சுட்டு வந்து தக்பீர் கட்டும் பொழுது ஒரு சொட்டு விழுந்த மாதிரி இருக்கு, இருக்கா? அத்தா இருக்கா? அப்புறம் எங்க தொழுவு போடுவது? மகரிபா இஷாவான ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கு. இது எப்ப இந்த குழப்பம் போகும்னு சொன்னா, அந்த சுத்திகரிப்பு முழுமையாக இருக்க வேண்டும். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தவங்க சொல்றாங்க, நான் எப்படி ஒது செய்தேனோ அப்படி ஒது செய்யுங்க. இப்ப நம்முடைய ஒதுவுக்கு வழிகாட்டியாரு பெருமானார். ஒது முடிச்சுட்டு உள்ள வர்றார், என்னுடைய ரப்புக்குத்தான் நான் வணக்கம் செய்கிறேன், ஆனால் வணங்கும் வழிமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? சொல்றாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி,
நான் எப்படி தொழுகிறத பார்த்தீங்களோ அப்படியே தொழுகுங்க. எல்லாவற்றிலேயும் நான் எப்படி ஹஜ் செய்தேனோ, இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு சவுதி திட்டம் போட்டிருக்கான், ஒரு ஆண்டுக்கு 4 கோடி பேர் அங்க இறங்கணுங்கிறான். கமர்ஷியலா மாறிடுச்சு. ஆனா இந்த உம்ராவோ இந்த ஹஜ்ஜோ யாருடைய மாடல் அல்ல. ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் இஹ்ராம் கட்டினாங்க, இப்படித்தான் பெருமானார் தல்பியா சொன்னாங்க, இப்படித்தான் பெருமானார் தவாப் செய்தார்கள், இப்படித்தான் பெருமானார் ஜம்சம் நீரை அருந்தினார்கள். நீங்க பாருங்க, உலகத்தில் தினசரி அதிகமாக உச்சரிக்கப்படுகிற அற்புதமான நாமம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நம்ம வாழ்க்கையில எந்த இடத்திலேயும் இந்த திருநாமத்தை தவிர்த்து விட்டு வாழ முடியாது. தவிர்த்து விட்டு, ஆமா. ஏன் மௌலானா இப்படி தாடி வச்சிருக்கிறீங்க, கொஞ்சம் அப்படி கட் பண்ணி நல்லா மாடர்னா இருக்கலாம்ல? உடனே மௌலானா சொல்வார், இதாங்க சுன்னத்து. சரியா? ஏங்க இப்படி இவ்வளவு பெரிய ஜுப்பா போட்டுட்டு இருக்கிறீங்க? ஆமா, அங்க அவயங்கள் உறுத்தக்கூடாது, இப்படித்தான் பெருமானார் அறிய சொன்னார்கள். வாழ்ந்த காலத்திலும் இன்றும் கியாமத்து வரையிலும் இந்த பெருமானாருடைய ஒற்றை தலைமை உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அதை வெளியே சொல்லி நமக்கான ஒரு அங்கீகாரத்தை தேடிக்கொள்வதுதான் இந்த மீலாது பெருவிழாக்கள். மீலாதுன்னு சொன்னா கொட்டடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கான்னு அர்த்தமா? சொல்லுங்க. பாங்கு சொன்ன உடனே ஒரு துவா ஓதணும். பாங்கு சொன்ன உடனே என்ன துவா? ஒருத்தர் தான் சொர்க்கவாசி இருக்காரு. மன் قال حين يسمع النداء اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة. யார் முஅத்தின் பாங்கு சொல்ல சொல்ல அதே வார்த்தைகளை திரும்ப சொல்லி பாங்கு சொல்லி முடித்தவுடன் இந்த துவாவை ஓதுகிறாரோ, அதையும் யாரை கற்றுத் தந்தார்கள்? பெருமானாரை கற்றுத் தந்து விட்டு சொல்றாங்க. அதுல பாருங்க, அந்த துவால என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சோம்னா, முஅத்தின் பாங்கு சொல்லி முடிந்தவுடன் நம்ம கையை தூக்கி அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா. இந்த பரிபூர்ணமான அழைப்பின் ரப்பே. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தான் அழைக்கிறான். அழைப்பின் ரப்பே அப்படின்னு அல்லாஹ்வை கூப்பிட்டுட்டு நாம என்ன அவன்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம்னா, ஆதி சய்யிதினா முஹம்மதனில் வஸீலா. யா அல்லாஹ், என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ வசீலாவை கொடு, மகாமே மஹமூதாவை கொடு, எங்களுக்கு பெருமானாருடைய ஷஃபாத்தை கொடு, ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திற்கு வருகிற வாய்ப்பை கொடு அப்படின்னு தலைவருக்கான கோரிக்கையை வைக்கிற ஒரு பாரம்பரியம் 1400 ஆண்டுகளாய் நடக்குது. 5 நேரமும் நடக்குது. 24 மணி நேரம் பாங்கு சொல்லப்படுது, இக்காமத்து சொல்லப்படுது. இந்த துவா திரும்ப திரும்ப. நமக்கு நம்ம பிள்ளை எத்தனை நாளைக்கு துவா செய்வாங்க சொல்லுங்க? ஏதோ சொத்து இருந்தா ஒரு 3ஆம் நாள் 7ஆம் நாள் வரைக்கும் வண்டி ஓடும், எங்கத்தா துவா செய்யுங்க. இப்ப எல்லாம் அடக்கத்தோட முடிஞ்சு போச்சு. 1400 ஆண்டுகளாக ஒரு சமுதாயம் நன்றியோட தன் தலைவருக்கு அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்க, அல்லாஹ் எங்க தலைவருக்கு வசீலாவை கொடு, மகாமே மஹமூதாவை கொடு. பெருமானார் சொன்னாங்க, மறுமையில முழு மனித சமுதாயத்தில் ஒரே ஒரு நபருக்கு அல்லாஹ் கொடுக்கிற உயர்ந்த பதவி மகாமே மஹமூத். அது நானாக இருக்கட்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கள். நான் எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த வாங்கு துவா ஓதுவதின் வழியே நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான பெருமானார் சொல்றாங்க. இப்படியே ஓதிட்டு வந்தீங்கன்னா வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசப்பட வேண்டும், அவர்களை பேசிக்கிட்டே இருக்கணும். இது யார் ஏற்படுத்தலாம்? அல்லாஹ் ஏற்படுத்திட்டான். நாம பேசாதே உலகத்துல ஏதோ ஒரு மூலையில யூதர்களை வச்சு அல்லாஹ் பேச வைப்பான், நஸ்ரானிகளை வச்சு பேச வைப்பான், விஞ்ஞானிகளை வைத்து பேச வைப்பான், மருத்துவர்களை வைத்து பேச வைப்பான். ஏன்னா உலகம் ஒவ்வொரு நாளும் ஆய்வு செய்யும் பொழுதெல்லாம்
ஆராய்ச்சியாளர்கள் எடுக்கிற முதல் முன்மாதிரி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். அதுல குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், எல்லா வழிகாட்டுதலும் பெருமானாரிடம் இருக்கிறது. எதுங்க சொல்லுங்க? ஆமா, இன்னைக்கு உலகத்துல பெரிய பஞ்சம் என்னன்னா கைடன்ஸ், வழிகாட்டுதல். நம்ம இல்ல, ஐரோப்பியர்கள் தட்டு தடுமாறிட்டு இருக்கிறான். நம்மளை கைடு பண்றது யாரா இருக்கும்? ஏன்னா ஒரு காலத்துல ஐரோப்பியாவில் தொடங்கியது மதம் வேறு அரசியல் வேறுன்னு பிரிச்சான். முதல்ல இந்த நசராணிகள் தான் பிரிச்சான், மதம் வேறு அரசியல் வேறு. ஏன்னா இந்த மதம் சார்ந்த பெரியவர்கள், உலமாக்கள், அறிஞர்கள் இவங்க எப்பயுமே வந்துட்டு ஒழுக்கம், அதபு, ஹலாலு, ஹராமு இது நமக்கு செட் ஆகாது. அதனால மதத்தை தனியா விட்டுருவோம், அரசியலை தனியா எடுத்துப்போம். இப்படி பிரித்ததின் விளைவு என்னன்னா, அரசியலில் இருந்த ஒழுக்க மரபுகளை ஐரோப்பியர்கள் முதலாக இழந்து விட்டார்கள். இவங்க கண்டுபிடிக்கிறாங்கல்ல, சட்டம் போடுறாங்கல்ல, ஜிஎஸ்டி போட்டுட்டோம், என்னென்னமோ வரி போடுறான். இந்த நாட்டினுடைய திட்டங்கள் என்னென்னமோ இருக்கும். 100% உலகத்துல எந்த அரசியலமைப்பு சட்டங்களும் தன் நாட்டை தான் போட்ட சட்டத்தின்படி வழி நடத்த முடியாமல் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு டிராபிக் ரூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்குங்க, எப்படின்னு அவனால தீர்மானிக்க முடியல. ஆனால் இதற்கு முன்பு இறை சட்டங்கள் மனிதர்களை வழிநடத்தி கொண்டிருந்தது. எந்த சமயமா இருந்தாலும் சரி, கடவுள் பக்தியோடு அரசியல் நடத்தலாம் இல்லையா? ஆண்டவன் மீது சத்தியமாக எங்க பேசினான்? நீதிமன்றத்தில் பேசினான். அதனால குறைந்தபட்ச பயம் அவர்களை வழிநடத்தியது. இந்த ஐரோப்பியாவில் தோன்றிய இந்த வித்தியாசம் இன்னைக்கு உலக அளவுல இருக்கு. மதம் வேறு, சவுதி அப்படித்தான் வந்துட்டான். மார்க்கம் வேறு, சொல்லுங்க, அவனே வந்துட்டான். இப்ப என்னன்னா அலக்கரைக்குத்தான் காபத்துல்லா இருக்கு, மதியனா இருக்கு, ஹலால் நல்லா இருக்கட்டும். இங்க கொஞ்சம் வளர்ச்சியை நோக்கி அப்ப கொஞ்சம் குடிச்சுக்கலாம், புரியுதா? கொஞ்சம் குடிச்சுக்கலாம், கொஞ்சம் பெண்களை சுதந்திரமா விட்டுக்கலாம். ஒரு ஆபத்தை நோக்கி சவுதியும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. மோமீன்களே நம்ம கவனிக்கணும். எல்லா இடத்திலேயும் நம்மை நிரந்தர வழிகாட்டியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பெருமானார் சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் உங்களுக்கு ஆசிரியன். உலகத்துல பெரிய பஞ்சம் இந்த கைடன்ஸ் தான். இப்ப ஒண்ணு இல்லைங்க, பசங்களுக்கு எல்லாம் தெரியும், ஃபேமஸா இப்ப போயிட்டு இருக்கு LGBT. சொல்லுங்க சார், தப்பு இல்லை, LGBTQ+. அப்படி ஒண்ணு இளைய சமுதாயத்தை ஃப்ரீடம் கொஞ்சம் நெருங்கி வாங்க, கொஞ்சம் வாங்க, நல்ல ஏசி இருக்கு, வெளியில வந்து நல்ல மழை பெஞ்சு குடுக்குடுன்னு இருக்கு, உள்ள வாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்தை, நமது பிள்ளைகளை, மனைவி மக்களை இயக்கிறது எதுன்னா கூகுள் தான். யார்த்தையும் கேட்கறது இல்ல. மார்க்கத்தை படிப்பவரை கூகுளை பார்த்து தான் படிக்கிறாரு. நான் பார்த்தேனே இப்படி, ஆனா அது சரியா அப்படின்னா அது யாருடைய கையில் இருக்குது? யூதர்களின் கைகளில் இருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, வளரும் தலைமுறையை ஒழுக்கமற்ற தலைமுறையாக உலகம் வழிகாட்டி கொண்டிருக்கு. நீங்க இந்த அது என்ன சொல்லுவாங்க, வானவில், ரெயின்போ, இந்த ரெயின்போ செல்போன் கவர் வந்துருச்சு, அப்புறம் கிளாஸ்ல ரெயின்போ வந்துருச்சு, ஷர்ட் இருக்கு. இதெல்லாம் நீங்க மாட்டிட்டு நாளைக்கு வெளியில போங்க, புரியுதுங்களா? உங்களை ஒரு மாதிரியா பார்ப்போம். யாரு விஷயம் தெரிஞ்சவன்? ஓரின சேர்க்கையாளர்களின் சர்வதேச அளவில் அது அடையாள குறியீடு. எது? ஆமா, நம்ம முத்தவெளி பாயிண்ட்ல வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தேன். நான் இப்படி பார்த்தேன், என்ன ஆச்சு பாக்குறீங்க, எப்ப சேர்ந்தீங்க? நான் எங்கேயுமே சேரலையே. அவர் கவர் நல்லா இருக்குன்னு வாங்கி போட்டார் செல்போனுக்கு. ஆனா முன்னாடி டீ குடிச்சிருந்த ஒருத்தன் அவரவே குருன்னு பாக்குறான்.
ஓ நீ அவனா நீங்க அதாவது ரெண்டே ரெண்டு பாலினம் தான், ஆண் அல்லது பெண். மூன்றாம் பாலினம் அப்படின்னு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அனுமதிக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகம் மூன்றாம் பாலினத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இளைய தலைமுறைகளை அதன்பால் ஈர்க்கிறார்கள். அதற்கான ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா என்னங்க? வாழ்க்கையில என்னுடைய உணர்ச்சிகளுக்கு யாரும் தடை போடக்கூடாது. இதை சாதாரணமா இதை எடுத்துக்க முடியாது. இதை யோசிச்சு 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 நம்ம உடம்புல ஹார்மோன் மாற்றங்கள் இல்லையா, அந்த வயசுக்கான கோளாறு அது வரும்போது அந்த உணர்ச்சிகளை அனுபவிப்பது எப்படி அப்படின்னு ஒரு கூட்டம் கத்துக்கிட்டு இருக்கு, கத்து கொடுத்து கொண்டிருக்கிறது. நமது குழந்தைகள் பலியாகிறார்கள். கோடியில ஒண்ணுங்க இந்த குன்சான் பிறக்கும். குன்சானா தமிழ்ல என்னங்க சொல்லுவாங்க? அரவாணி சகோதரர். கோடியில ஒண்ணு இருக்கும். அதற்கும் பெருமானார் தீர்வு சொன்னாங்க. குன்சான் ஒண்ணு இருக்கு, குன்சா முஷ்கில்னு ஒண்ணு இருக்கு. ஏதோ கோடியில படைப்பில் சில பலகீனத்தோடு ஆணா இருப்பாரு, பெண்ணுடைய ஆக்டிவேட் இருக்கும். பெண்ணா இருப்பாரு, ஆணுடைய ஆக்டிவேட் இருக்கும். இது நபியினுடைய காலத்திலும் இருந்தது. டபுள் மீனிங்ல பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் இவங்களை வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு சொன்னாங்க. சரியா? இது கோடியில ஒண்ணு இருக்கும். செயற்கையாக யாராவது தன்னை அரவாணியாக ஆக்கி கொண்டால் அவர்களை கொல்லுன்னு மார்க்கம் சொல்லு. புரியுதா விஷயம்? இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, சர்வதேச அளவுல இந்த அரவாணிகள் வந்து அதை மார்க்கெட்டிங் பண்றாங்க. அதாவது உணர்ச்சிகளை அடக்கக்கூடாது, அதுக்கு சுதந்திரமாக செயல்படணும். உனக்கு என்ன தோணுதோ அப்படி செஞ்சுக்கும். இது எங்க செய்யறாங்க? ரோடுகளில் வைத்து பகிரங்கமாக உலகம் அதை ஆராதிக்கிறது, சட்டம் அனுமதிக்கிறது. மூன்றாம் பாலினத்திற்கான வழிவகைகளை நீதிமன்றங்கள் திறந்து விட்டது. விபரீதம் என்ன? சரி, இதுக்கு இஸ்லாம் என்ன தீர்வு கொடுத்திருக்கு தெரியுமா? உலகத்துல யாருமே தராத ஜட்ஜ்மெண்ட் பெருமானார் கொடுத்தாங்க. மூன்றாம் பாலினம் இல்ல, அப்படி ஒருத்தருடைய ஆக்டிவேட் மாறுச்சுன்னு சொன்னா அவனுக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. என்ன டெஸ்ட்? யூரின் டெஸ்ட். யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு ஆணுனா ஆண்ல சேர்த்திடணும், பெண்ணுல சொல்லுங்க பெண்ல சேர்த்திடணும். மூன்றாம் பாலினம் கிடையாது. அப்படி ஒரு வினோதமான ஒருவர் இருந்து அவர் தொழுகைக்கு பள்ளிக்கு வந்தால் எங்க நிறுத்துவீங்க? சொல்லுங்க. பள்ளிகளில் அந்த மாதிரி பிரச்சனை வரல. இல்ல ஒருத்தர் வந்தார், நானும் சொல்லலாம். இப்ப என்ன செய்வீங்க? இப்ப மட்டும் சிரிங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்படி முத்துவலி தலைவரை பார்ப்பாரு, क्या भाई करना, क्या करना मालूम नहीं था, ये काम करेंगे, इमाम के पास छोड़ दांगे. ஏன்னா இமாம் தான் தனியா நிக்கிறாரு. அவர் கூட என்ன செய்வீர்கள் நான் கேட்கிறேன். ஒரு மூமினுங்க, அவன் வந்துட்டான், அவன் பேசுமாமா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன செய்வீர்கள்? அப்ப சப்பல நிறுத்தணும். ஆனா பெண்ணான்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணும். இஸ்லாம் சொல்லுது யூரின் டெஸ்ட் பண்ணி அவனை ஆண் லிஸ்ட்ல சேர்த்தி முடிச்சு. பெண்ணுனா பெண்ணுடைய லிஸ்ட்ல சேர்த்தி. இதோட இல்ல, மௌத்தானால் யார் குளிப்பாட்டுவீங்க? ஆணுன்னு தெரிஞ்சாதா, பெண்ணுன்னு தெரிஞ்சாதா? சரி, சொத்து பிரிக்க போறீங்க, எவ்வளவு கொடுப்பீங்க பங்கு? சொல்லுங்க. 9 1 பாய் கொடுக்கணுமா இல்லையா? எவ்வளவு பெரிய குழப்பங்கள். எல்லாவற்றுக்குமான நிரந்தர தீர்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக தந்து, இந்த மூன்றாவது பாலினம் கிடையாது. இதுல இப்படியே நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த வளரும் தலைப்பு இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இனிமேல் நாம கெட்டு போறக்கு ஒண்ணு இல்லை. ஏன்னா நம்மளை கண்ட சைத்தான் ஜலாம் சொல்லிட்டு பாரு. அஸ்லாம் வலைக்கும். புரியுதா? இந்த பிள்ளைகள் குறித்து நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுங்கள். ஏன்னா நல்ல நல்ல குழந்தைகளைத்தான் பள்ளிக்கூடங்களில், டியூஷன் சென்டர்களில், பொது இடங்களில் இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்ல சர்வதேச அளவில் போதை பழக்கங்கள் அதிகமாக திணிக்கப்படுகிற பாதிப்பு குழந்தை சமூகத்திற்கு வந்திருக்கிறது. பெண்கள் அல்லாஹ் அக்பர். சில பேருங்க சொல்றாங்க, சிலர் நல்லா இருந்துட்டு இருந்தா உங்கள்ட்ட தான் ஓதனா,
போன வாரத்துல வந்து அவருடைய ஆக்டிவேட்டே சரியில்லைங்க இருக்கு. ஏங்க என்ன ஒய்ஃபு சாரி எடுத்து போட்டு தனியா நைட்டு 1 மணிக்கு சிரிக்கிறாங்க இருக்கு. பையனுக்கு திடீர்னு மாறுதுங்க. சீரியஸா சொல்றத நீங்க யோசிங்க. திடீர்னு நிஜாமத்துல எந்திரிச்சு சாரி கட்டி அப்படின்னு சிரிக்கிறான், லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிறான், அப்படிங்கிறான், வெக்கப்படுற மாதிரி இருக்கு, கூச்சப்படுற மாதிரி இருக்கு. நான் பக்கத்துல போனா போங்க தாங்கலாம். ஏன் நல்லா இருந்தவன்டா புள்ள திடீர்னு வந்து எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் வேணுங்குது. இப்படித்தான் நடக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொல்லவில்லை? 7 வயது வரை குழந்தைகளுக்கு மார்க்க கல்வி கற்றுக் கொடுங்கள், பாசத்தை காட்டுங்கள். 7ஆம் வயதில் தொழும்படி அவர்களை ஏவுங்கள். 10 வயதை அடைந்து விட்டால் தொழுகாதது மீது அதிகங்கள். ஆண் பெண் குழந்தைகளை படுக்கையில் பிரியுங்கள். பெண் குழந்தையை தந்தை விட்டும் பிரியுங்கள், ஆண் குழந்தையை தாயை விட்டும் பிரியுங்கள். ஆண் பெண் குழந்தைகளை பரஸ்பரம் படுக்கையில் பிரியுங்கள். உணர்ச்சிகளை கண்காணியுங்கள் என்று பெருமானார் சொன்னார். உணர்ச்சிகளை பைசா முடிச்சிருக்கீங்களா இல்ல மூட் அவுட் ஆயிட்டீங்களா? முடிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் பேச வேண்டிய காலம். உணர்ச்சிகளை கண்காணியுங்கள். நமக்கு காசு, நமக்கு சொல்லுங்க. ஆமா, பைக்ல காலால பார்த்து யோசிச்சுட்டே இருக்கலாம். ஒரு லோடு எவ்வளவு வரும்? ஒரு லோடு போயிருச்சுல, வரும்ல. தக்பீர் கட்டிட்டு அப்படி வருமா வராதா? துவா கேட்கணும். குர்ரால்லாம் நம்ம கவலை தானுங்க. எப்ப பார்த்தாலும் குடும்பத்தை ரன் பண்ணணும், வாடகை கொடுக்கணும், செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், பையனுக்கு ஸ்கூல். நான் இன்னைக்காவது உங்கள் மகனோடு நீங்கள் பேசி அவன் உணர்வுகளை உணர்ச்சிகளை புரிய முற்பட்டு இருக்கிறீர்களான்னு சொன்னா, இந்த ஜெனரேஷன் கேப் அவன் நம்மள கற்காலத்து மனிதர்களா தான் பாக்குறான். யாரு? என் மகன். மத்தால அதுக்கு ஒத்து வர மாட்டா இருப்பான். இவன் பேசுற ஸ்லாங்கே புரியுறது இல்ல. டே மச்சி, யார யார ஃப்ரெண்ட, டே மச்சான், பிள்ளைங்க புரியவே மாட்டேங்குதுங்க உங்க பாஷை. வீட்டுக்குள்ள என்னமோ பேசிட்டு இருக்கிறான், ட்ரெண்டிங்கிறான், அப்படி போயிட்டு வர்றான். வெளியே போகும்போது படுத்திருந்த முடியெல்லாம் திரும்பி வரும்போது நின்றுட்டு இருக்கு. வச்சிருந்த தாடியை திடீர்னு மலிச்சிடறான். திடீர்னு மூச்சை இப்படி பெருசா வச்சிருக்கிறான். நல்ல சட்டை கிழிச்சு விட்டு போட்டுட்டு இருக்கிறான். ஒரு உதாரணம் இருக்காங்க. என் மகனோடு உட்கார்ந்து பேசுவதற்கான, மகளோடு உட்கார்ந்து பேசுவதற்கான அறிவு நமக்கு இல்லை. இந்த நம்முடைய பிள்ளைகளை சோறு போட்டு நாம வளர்க்கிறோம். அவர்களின் குணாதிசயங்களை யாரோ பறித்து கொண்டு போய்விட்ட இந்த காலத்துல நாம யோசிக்கணும். ஒரு தலைமுறை தடம் புரள்வதில் மிகப்பெரிய பங்களிப்பு என்னன்னா, அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நல்லா சாப்பிடணும். சாப்பிட்ற மகனே அப்படியே நினைக்கிறமே தவிர, அல்லாஹ் தீர்மானித்த ஹலாலான உணவை என் குழந்தைகளுக்கு கொடுத்தால் நல்ல உணர்வுகள் பிறக்கும். தவறான உணவுகளை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தால் உணர்ச்சிகளுக்கு ஆளாகுவார்கள். பிறந்த குழந்தைக்கு என்னங்க கொடுக்கணும்? சத்தமா சொல்லி, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சத்தமா தாய்ப்பால் கொடுக்கணும் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன். முழுமையான 2 ஆண்டுகள் தாய்ப்பால் கொடுக்கணும்னு அல்லாஹ் வலியுறுத்துறான். இப்ப பிறந்த குழந்தைக்கு பெப்சி ஊத்துனா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? அவ்வளவுதான், ஜனாசா. அதனாலதான் இப்ப பிறக்கிற குழந்தைகள்லாம் மினி ஜனாசா பார்த்துட்டு தான் வருது. அந்த இன்குபேட்டர்னு ஒன்று இருக்குல்ல, அதுல 3 நாள் வச்சு எல்லாம் நீதார் பார்த்த பின்னாடி தான் மடிக்க வருது. அது யாரும் புரியுறது இல்லை. நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க. பிறந்தவன தூக்கிட்டு போயிடுறாங்க. அம்மாவை தூரத்து வந்து பாக்குது. ஸலாத்துல் ஜனாஸா பர்லத்தி பாயா ரஹிமக்குமுல்லாஹ் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? ஏன்னா ஒரு மனிதனை வாழ வைப்பதில் பெருமானார் சொல்லுவாங்க, ஓரிரு கவலம் போதுமானது தெம்பா நிக்கிறக்கு. இந்த உணவு பசியாடுவதற்கான காலம் முடிஞ்சிருச்சு. நம்ம காலம்னா நம்ம சிறு வயசு காலம். நமக்கு தெரிஞ்ச ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட் என்ன சொல்லுங்க? சூப்பர். யாரு? பழைய சோறு. அது அம்மா வடிச்சு வச்சிருக்கோம். அந்த பழைய சோறு கிடைச்சதுன்னா பெரிய ஞாபகத்து.
ரொட்டி கிட்டி சுட்டுட்டாங்கன்னா பெருநாள் அன்னைக்கு. நமக்கு இருந்தது ஒரே அரைக்கால் டவுசர் தானங்க. அதுவும் அந்த 2 இடத்துல கிளியிற வரைக்கும் நாங்க போடுவோம்ல, போடுவோமா இல்லையா? அந்த செருப்பு படாத பாடுபடும், பிஞ்சாலும் விட மாட்டோம். பின்னூசி குத்தி வச்சு காந்தி நாங்களும் ஒண்ணு. வறுமை காலம் அது. ஆனா இப்ப எல்லாம் வசப்பட்ட காலத்துல குழந்தைகளுக்கு இந்த உணவு முறைகளில் ஒரு தர்த்தீப், ஒரு ஒழுங்குமுறையை பெருமானாருடைய வழியில் காட்டாத காரணத்தினால் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுற, என் பிள்ளைகள் எனக்கு ஜனாசா தொழுகை நடத்துவார்கள் என்ற காலம் மாறி தன் பிள்ளைகளுக்கு தானே ஜனாசாவை நடத்துகிற தந்தைமார்கள் தான் சமூகத்தில் நிறைய இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிக்கணும். நாம் எல்லாமே ரசூலை பத்தி பேசுறோம் இல்லையா? பெருமானார் ஒரு தர்த்தீபு பண்ணி அல்லாஹ்வுடைய சட்டங்களை நமக்கு அருமையாக சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுது, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடியுங்க, ஒருபோதும் வீண் விரயம் செய்யாதீர்கள் இல்லையா? இப்ப என்ன சாப்பிடணும்? ஏன்னா இப்ப இந்த அடுத்த ஜெனரேஷன் இப்ப கேட்கறதே நமக்கு புரிமாடு. ஜங்க் ஃபுட்டு அதான சாப்பிடுறாங்க. ஜங்க் ஃபுட்டு தான் என்னங்க சொல்ல? அது என்ன கலர் கலரா வருது இல்லையா? அவன் சாப்பிடுற நம்ம வாயில வச்ச வாந்தி வருது. அப்புறம் பிஸ்ஸாங்கிறான், இன்னொருத்தர் நீட்டி சொல்றான் பீச்சாங்கிறான். எதை அது அப்படித்தான் இருக்கு. அப்புறம் சவரம்மான்னு கூப்பிடுறான், அது சுத்திக்கிட்டே இருக்கு. இன்னொன்னு கிரில்லுங்கிறான். பக்கத்துல போய் நின்று பார்த்தா நரகத்துல எல்லாம் நம்மள சுத்த விடுவான்ல, அந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு புழுக்கோழி வேணும், புழுக்கோழி வேணும். கோழி வாங்கி திட்டு இவனும் கோழி மாதிரியே தான் நடக்கிறான். இப்ப என்ன அதாவது உலகமயமாக்கல் 1990க்கு பிறகு சர்வதேச உணவுகள் சர்வதேச அளவுல. சைனீஸ் ஃபுட்டு போய் உட்கார்ந்தா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? நீங்க நூடுல்ஸ் தான் சாப்பிட்டு பழகி இருக்கீங்க. நாய், நண்டு, நரி என்னென்ன இருக்கும். இப்ப எல்லாம் சைனாக்கு நிறைய போயிட்டு வர்றாங்க. ஒருத்தர் சொல்றோம், ஹஜ்ரத் பார்த்தா பயங்கரமா இருக்குங்க, சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறான். எங்க சைனாக்கு நிறைய போறாங்க. இப்ப ஃபாரின் ட்ரிப்ல ரொம்ப சாதாரணம். நான் தான் கேட்கிறேன், என்றைக்காவது பெருமானாருடைய உணவு முறைகளை நமது பிள்ளைகளுக்கு நாம சொல்லி கொடுத்திருக்கிறோமா? கட்டுப்பாடற்ற ஒரு சமுதாயம், வேகமான சமுதாயம். ஃபாஸ்ட் ஃபுட்னா என்னங்க? துரித உணவுனா என்ன? அரை வேக்காட்டுல ரெடியா வச்சிருப்பான். தெரிஞ்சா ஆர்டர் கொடுத்தோம், அந்த சட்டிய படுற பாடு அப்படி எல்லாம் போட்டு அப்படி போட்டானா இவர் அப்படி நம்ம சொர்க்கத்து உணவு சாப்பிடுற மாதிரி சாப்பிட சாப்பிட என்னமோ பண்ணுது. பக்கத்துல உள்ளவன் இவனை பார்த்தவன போன் அடிச்சுட்டான் 108க்கு. அதுவும் சூப்பர் ஃபாஸ்ட் தானே, அதுவும் வந்து நிக்குது. சாப்பிட்டு முடிச்சோம் மயக்கப்பட்டு உள்ளது 108ல தூக்கிட்டு போறாங்க. ஃபஜ்ர்ல அண்ணாரது மகன் திருக்காக வாட்சி எங்க நூடுல்ஸ் சாப்பிட்டாரு. மொத்தமா நூடுல்ஸாவே அது புடு மாதிரியே போயிட்டே இருக்கு. நூடுல்ஸ் எங்கேயா கட் பண்ண முடியுமா? எடுத்து வச்சா அவன் சைனாக்காரன், நம்மால இழுக்க முடியறது இல்ல. தாய்மார்களுக்கு என்ன இது சிரிக்கிறதுக்கு நான் சொல்லுங்க, எங்க அம்மா எனக்கு களி போட்டுதான் வளர்ந்துச்சு. இந்த ஜெனரேஷனுக்கு களியே தெரியாது. களியும் கூழும் கேப்பையும் சாப்பிட்டவன் மிடுக்கோடு இருப்பான். நம்ம அம்மா காலையில எந்திரிச்சு பாக்குது, ஸ்கூலுக்கு வேன் வந்துருச்சு. ஏன்னா ஃபஜ்ர் தான் பறக்கத்தாச்சு. பெரும்பாலும் எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு, அவரை பிடிச்சி எல்லாரும் பள்ளிக்கு தலைவராக சொன்னாங்க. நீங்க தலைவராகணும் சொன்னாரு. ஆகிறதுல பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 7:30 மணிக்கு ஃபஜ்ர் வச்சா தலைவராக. அதெல்லாம் நம்மளால முடியாதப்பா. 4:40க்கு வாங்க, 5:20க்கு 7:30 மணிக்கு ஃபஜ்ர் வைக்க வர்றேன். எல்லாம் 7:30 மணிக்கு முடிக்குது. ஆட்டோ வந்து நிக்குது. குழந்தை தூங்கிட்டு இருக்கிறான். அவன் கனவுல சொர்க்கத்துல நடந்துட்டே இருக்கான். அவனுக்கு என்ன கனவு? பைக்ல போறான். அதான் செல்போனை வச்சுக்கிட்டு இப்படியே சுத்துறான். அவங்க அம்மாவும் கனவுல முடிச்ச உடனே ஏழையாச்சு, இன்னும் 5 நிமிஷம் ஆட்டம் வந்துடும். டப்புன்னு அவனை எழுப்பி விட்டு கொண்டு போய் பாத்ரூம்ல உட்கார வச்சு முன்னாடி கழுகுறத பின்னாடி கழுகி எல்லாம் முடிச்சு பவுடர் எல்லாம் அப்படி யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டி சாப்பாடு கொடுக்கணும்ல. பாக்கெட்டோட சுடுதண்ணியில போடு, என்னது முடிச்சா மேகி, அது எடுத்து இப்படியே ஊடுறே வாங்கிக்கடா வாங்கிக்கடா. அவன் என்ன தூக்கத்துல இருந்து முடிக்கல,
பேக் எல்லாம் மாட்டி அது ஆட்டோக்காரன் வந்து கீழே அடிக்கிறாரு. ஒரு கையில குழந்தை, ஒரு கையில நூடுல்ஸ். ஒரு ஆட்டோக்குள்ள உட்கார்ந்தவன வாங்கிக்கடா வாங்கிக்கடா அப்படின்னா அவன் போவாங்கிறான். ஆட்டோ டிரைவர் வாயில போயிருச்சு. நல்லா இருக்குமா, நீ தான் செய்கிறையா? துரித உணவுகள் வீட்டுக்குள்ளேயே தொடங்குது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஏற்கனவே நான் ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், உலகத்துல படு மோசமான எண்ணம் கொண்டவன் யூதன். பெருமானார் வார்த்தைக்கு வார்த்தை இந்த சமுதாயத்திற்கு எச்சரித்த போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யூத நஸ்ரானிகளையா சொல்லுகிறீர்கள்? வேற யார நான் சொல்ல போறேன்? வேற யார நான் சொல்ல போறேன்? எனக்கும் என்னுடைய உம்மத்திற்குமான முழு எதிரிகள் அவங்கதான். பாருங்க, பெருமானாரோடு ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட போர்க்களங்களில் வந்து நின்றார்கள் யூதர்களும் நஸ்ரானிகளும். ரசூல்கிட்ட ஜெயிக்க முடியல. பின்னர் உமர் நாயகம் சஹாபாக்களிடம் தோற்று போனார்கள். அப்புறம் 400 ஆண்டு காலம் அடிமையாக இருந்தார்கள். இஸ்லாம் தான் எல்லா இடத்துலயும் நம்பர் ஒன்னா இருக்கு. எஜுகேஷனா, ராணுவமா, அரசு நிர்வாகமா, இஸ்லாமியர்களின் ஆட்சி காலத்தில் அற்புதமான அனுபவத்தை பெற்ற யூதர்களும் நஸ்ரானிகளும் முடிவு செஞ்சாங்க, இனி இவங்களை கல்வியிலோ யுத்த களத்திலோ களம் கண்டு ஜெயிக்க முடியாது, கலாச்சார சீரழிவை கொடுத்துதான் இவர்களை அழிக்க முடியும் முடிவுக்கு வந்தா. இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த சோசியல் மீடியாக்களுடைய முழு குடுமிப்பிடி யார்கிட்ட இருக்கு? கூகுள் நிறுவனம் யாரு? பேஸ்புக் நிறுவனம் யாரு? சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு உலகத்தை தீர்மானிக்குது. நம்ம வீட்டுல நம்ம மனைவி எந்த சோப்பு போடணும்னு இதை பார்த்தா முடிவு பண்றாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எங்க வரப்போது அந்த சோப்பு ஏண்டி நம்ம லைபாயை தவிர எதுவும் வாங்குறது இல்லை. நாங்கெல்லாம் யூஸ் பண்ண லைபாய் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பழைய செங்கல் ஒண்ணு. 1 வருஷம் வருங்க மதரசால, எப்படி தேய்ச்சாலும் என்ன செய்யும். இதுல பெரிய அதிசயம் என்னன்னா, லீவுல வரும்போது அதையும் எடுத்துட்டு வரும் 1 வருஷம் கழிச்சு. அப்புறம் அம்மா போகும்போது பார் சோப் கொடுத்து விடுவாங்க. அது பெரிய டெக்னிக்கா நூல்ல கட் பண்ணுவோம். அது எத்தனை துண்டு ஆக்கினாலும் வருஷம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது 2 துண்டு மிச்சமா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? இப்ப இதுல என்ன, நீங்கள் ரோஜா பூ போல சிவக்க வேண்டுமா, இந்த சோப்பை பயன்படுத்துங்களேன். அந்த அம்மாவுக்கு திடீர்னு ரோஜா பூ மாதிரி சிவக்கணும்னு ஆசை. எப்போ கல்யாணம் முடிச்சு 20 வருஷம் கழிச்சு, ஏங்க இதை வாங்கிட்டு வாங்க. அதுவும் தனியா நின்று என்னெல்லாம் சொல்றானோ வாங்கி இப்படி இப்படி பூசி பார்க்கணும், இப்படி இப்படி பூசி பார்க்கணும். ஏதாவது வந்துருமோ வராதோ. பூ போன்ற சருமங்கள் பெற்றிட 70 ரூபாய்க்கு ஒரு ஷாம்பை வாங்கிட்டு வந்து அந்த அம்மாவும் நிறையா போட்டு பார்க்குது. இருக்கிற முடியெல்லாம் உலகமே இதைத்தானே சொல்லுகிறது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க எழுதி வச்சுக்கோங்க, குக்கிராமங்களிலிருந்து பெருநகரங்கள் வரையிலும் இன்றைய தற்போதைய இரவு உணவை தீர்மானிப்பது யார் என்று சொன்னால் ஜொமோட்டோ, ஸ்விக்கி. பாருங்க பயான் எங்க போகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் விளங்காது. நமக்கு 2 இட்லியும் சொல்லுங்க, 2 இட்லியும் வந்தா போதும். அவனுக்கு அப்படி இல்லை, ஸ்விக்கி அவனே ஆர்டர் பண்ணிடுவான். பார்த்தா வீட்டு வாசல்ல ஒருத்தன் வந்து நிக்கிறான், ஃபுட் கேட்டிருந்தீங்களா? நான்லாம் கேட்கலையே அப்படின்னாவா, நான் தாங்கிறான். ஒரு ஆண்டிற்கான வருவாய் 7000 கோடி யாருக்குங்க? இந்த உணவு விநியோகம் செய்யக்கூடிய ஒரு பார்சலுக்கு 10 ரூபா தாங்க. ஒரு பார்சலுக்கு 10 ரூபா ஜாஸ்தியா? 7000 கோடி ஒரு ஆண்டிற்கு இந்த ஜொமோட்டோ மட்டும். இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? இனி இந்தியாவினுடைய சமையலறையை தீர்மானிப்பதில் நாங்கள் தான் முன்னணியில் இருப்போம். எத்தனை கோடி மக்கள் இந்தியால சொல்லுங்க? 150 தாண்டி போயிட்டு இருக்கு. பாம்பேல ஒரு காலத்துல டப்பாவாலான்னு ஒரு ஃபேமஸ் ஆச்சு. ஆபீஸ்க்கு போறவங்களுக்கு எல்லாம் கரெக்ட் டைமுக்கு சோறை கொண்டு போய் கொடுத்துருவான். அது கண்ணியமா இருந்துச்சு, வீட்டு முறை சமையல். இப்ப சர்வதேச அளவுல பசங்கள்லாம் இப்ப எங்க கவர்மெண்ட் ஜாப்க்கெல்லாம் ஆசைப்படுறாங்க. நேரம் பைக் எடுக்கிறான், பின்னாடி பேக மாட்டிக்கிறான், 24 hours எவ்வளவு உழைக்கிறான்னு அந்த அளவு பணம். வழியில பச்சை கையில தான் சோறு இருக்க எடுத்து சாப்பிட்டு நீட்டா பேக் பண்ணி கொடுத்தாங்க. புரியுதா? இப்ப என்னன்னா,
உலகம் மாறிட்டு வருது. இப்படி மாறி நான் என்ன இது வரைக்கும் நம்மளெல்லாம் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. நீ அடுத்த ஜெனரேஷன் எப்படி தொழுக வருவான்னு ஒரு கற்பனைக்கு நினைச்சு பார்ப்போமா? அரக்கால் டவுசர் அரக்கால் டவுசர் இந்த பசங்க எல்லாம் தொப்புள் தெரிகிற மாதிரி பனியனை போட்டிருக்கிறது ட்ரெண்டிங் புரியுதா? அப்புறம் முடிய இப்படி தூக்கி வச்சுட்டு அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? இப்ப அவன் தொழுது வர்றான். அல்லாஹ் அக்பர். பாக்குறவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் அக்பர். நீ என்ன செய்வீங்க சொல்லுங்க? நான் விளையாட்டுக்கு சொல்ல. கெல்ஃப்ல வந்துருச்சு. உடை கலாச்சாரத்திலே யூதர்களுடைய ஆக்கிரமிப்பில் இந்த தலைமுறை காணாமல் போய் கொண்டு இருக்கிறது. அவனுக்கு அது விளங்கல. நாம தப்புல இருக்கிறோம். ட்ரெண்டிங். அப்படி ஒருத்தன் இந்த மொஹல்லால தொழுக வந்தா நீங்க என்ன செய்வீங்க? சரியத்துப்படி அவனுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா? சொல்லுங்க. அவன் சொல்லுவான், நீங்கள்லாம் காட்டு மிராண்டிகள், நாங்க தான் ட்ரெண்டிங்ல இருக்கிறோம். சிகை அலங்காரம், உடை அலங்காரம், பேச்சு ஸ்லாங்கு புரிய மாட்டேங்குது. இதுல ஒரு தலைமுறை தனக்கான ஹலால் ஹராமை உணராமல் உணவு முறைகளில் உயிரை இழந்து கொண்டிருக்கிற பேரபாயத்தை உணர்த்துவதுதான் இந்த நீலா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பூமியில இருக்கிற எல்லாம் சாப்பிட்டுக்க. 2 உணவு தாங்க. ஒன்னு சைவம், இன்னொன்னு ரெண்டுமே நமக்கு ஹலால் இல்லையா? புலால். இப்ப எது எது சாப்பிடணுங்கிற கான்செப்ட ரொம்ப தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். உயிரினங்கள்ல கால்நடைகள், பறவை இனங்கள் எது எது கையால் கீறி கிழித்து தின்கிறதோ, நகவிரல் இருக்குல்ல, அப்புறம் கோரைப்பல், அந்த இந்த பல்லு விஷப்பல்லு இருக்குமா இல்லையா, இதால் கடித்து தின்கிறதோ, இது எல்லாமே ஹராம். முடிஞ்சு. அப்புறம் காட்டு பிராணிகள் ஹராம். வீட்டு பிராணிகள்ல உலகம் இன்னைக்கு ஏத்துக்கிட்டு இருக்கிற ஒட்டகம், மாடு, ஆடு, வேற என்ன, கோழி. அப்ப இப்ப நம்ம சாப்பிடுறதுல கோழி கிடையாது, கோழி மாறி எது போண்டா கோழி. இப்ப போண்டா ஆடு வந்துருச்சு. ஏங்க அது பழைய சேவல் கூவுச்சுன்னா தெருவே எந்திரிச்சிடும். இப்ப சேவல் கூவுறதே இல்லைங்க. ஆடு கண்டுபிடிச்சிட்டா, செயற்கை பால் என்னென்னமோ வந்துருச்சு. இந்த விஞ்ஞானிகள் சும்மா இருக்க மாட்டான். இந்த மரபணு மாற்றம்னு சொல்லி இயற்கையோடு விளையாடி நிறைய வீட்டு விலங்குகளிலேயும் விபரீதங்கள். இப்போ ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. ஒரு விதமான ஜனாசா பூனை எல்லாரும் வளர்த்துறாங்க. என்ன பூனைங்க அது? ஒரு பூனை வளர்த்துறாங்களாங்க, பெருசியனா. ஆமா, கடையில எல்லாம் விற்கிறான். அது ஒண்ணுமே அவ்வளவுதான். நம்ம பூனை கத்துச்சுன்னா எப்படி கத்தும்? அது பூனை மாதிரி இருக்குங்க. பார்த்தா புடி மாதிரி இருக்கும், நிக்கும். இது ஜனாசா மாதிரியே இருக்கு. இதுல என்னன்னா, இந்த பூனை 2000 ரூபாய், அதுக்கு சாப்பாடு 5000 ரூபாய். சொல் கரெக்டா? ஒரு மாறி உலகம் போகிறது. அல்லாஹ் பூமியில் எல்லாவற்றையும் ஹலாலாக்கி இந்த சைவத்திலையும் எப்படி சொல்றானா, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. விருந்து கூப்பிடுவாங்க, சாப்பாடுகள் கொண்டு வந்து வச்சா அந்த உணவை பற்றி கேட்பார்கள். இது என்ன கேட்டுதான் சாப்பிடுவாங்க. ஏது எங்கிருந்து வந்தது? நம்மள மாதிரியா? கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா நம்ம அங்க சாப்பாடு போடுறாங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒருத்தர் சொல்றாரு, பெருசு மாறி இருச்சுல. பெருசு மாறி இல்ல மாப்பிள்ள, பெருசுதான். திங்கிறப்ப தெரியலையாமா? சரி எல்லாம் பொறுத்துக்காங்க. அவன் காசுக்கு வழி இல்லைங்க. அவன் ஆட்டு கல்யாணம் போட்டு கல்யாணம் முடிக்க முடியுமா? பார்த்தான். அது 100 பேர்த்த கூப்பிட்டாங்க, 1 பேர் வந்துட்டாங்க. ஏய் மாறுறேன், படா பக்கடுக்கார, படா பக்கரா சோட்டா மாடு, சோட்டா ஆடு அடிச்சு தூள் கலப்பிட்டான். கொஞ்சம் பேர் ஞானிகள் இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் இன்னைக்கு கறியில பிரியாணியில பார்த்து இது பெருசா சிறுசான்னு சொல்ல தெரியாது. சிலதுல அதுல பேர் பெரிய மாகிரிகள் இருக்காங்க. சொல்லணும் படா தாலையா துண்ண மாறு அவனை கேபா மாறும், செர்பி தாலையை துப்பிக்காங்க, ஹட்டி தாலையை துப்பிக்காங்க, கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. இப்போ உடலுக்கு ஒவ்வாததை அல்லாஹ்வுடைய ரசூல் பாருங்க. மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு விருந்து ஏற்பாடு. அதுல மாமிசம் புலால் உணவு வைக்கப்படுது.
அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்துட்டு சாப்பிடலான்னு கையை நீட்டும் போது ஒரு பெண்மணி சத்தம் பண்றாங்க, யாரோ சொல்லல, எப்பயுமே கேட்பீங்களா, இது என்ன மாமிசன்னு கேட்டுக்குங்க அப்படின்னு அந்த அம்மாவே சொல்லிடுறாங்க. இது வந்து என்னங்க, முதலை மாமிசம் இது. தப்புன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் கையெடுத்து சொன்னாங்க, இது பழக்கம், உடுப்பு. இது நம்ம ஊர்ல பழக்கம் இல்ல. இப்ப ஹதீஸ்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, முதல்ல ஆரோக்கியமான உணவு அவங்கவுங்க ஊருக்கு ஏற்ற அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த. ஃபாரினர்ஸுங்க ஃபுல்லா பிரெட் ஜாமு சாப்பிடுறான். ஏன் சொல்லுங்க, ஏன்? அவன் கிளைமேட் அப்படி. நம்மளே பாருங்களேன், 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பன்னு பிரெட் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணோம்? காய்ச்சல் வந்தா. சின்னவங்க கரெக்டா சொல்றானா, காய்ச்சலுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அதுவே என்ன ஆயிடுச்சு, உணவா மாறிடுச்சு. பிரெட் வந்து இப்போ ஹல்வா வரைக்கும் வந்துருச்சு, பிரெட் ஹல்வா. அதனாலதான் அவன் பிரெட் ஜாமு சாப்பிடுறதுனால அந்த வெஸ்டர்ன் மாடல் டாய்லெட்டை கண்டுபிடிச்சான். மேற பாத் சம்ஜே, மண்ணு தின்னா புழுக்க வரும், புழுக்க போடுறக்க அது போதும், டிஷ்யூல தொடச்சிட்டு போயிட்டே இருப்பான். நாம ஆச்சி மசாலா திங்கிறவங்க அதுல போய் உட்கார்ந்தா பதில் போர் உலக போர்லாம் நடக்குது. டிஷ்யூ லாரி நிறைய வச்சாலும் கொஞ்சம் அறிவு வேணும். ஊருக்கு தகுந்த சாப்பாடு. நான் உடம்ப சாப்பிட மாட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சாங்க, கையெடுத்துட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டோம், பெருமானார் பார்த்து கொண்டிருந்தார்கள். சில ஊர்கள்ல குதிரை சாப்பிடுவாங்க, குதிரை கறிய மார்க்க எந்த இடத்துல சில இமாம்கள் சாப்பிடலாம்னு அனுமதிக்கிறாங்க. அன்னைக்கு போருக்கு பயன்படுத்தப்பட்டது பெரும்பான்மையா ஒட்டகம், ஆடு, மாடு, கோழி. முடிஞ்சா இந்த காட்டு விலங்குகள் அதுல மார்க்க தரித்தீபா இந்த அளவுகோல்ல சொல்லுது. எது எதெல்லாம் தன்னுடைய கோரை பொருட்களால் கடித்து தின்கிறதோ, நகக்கண்களால் கீறி கிழித்து வேட்டையாடுகிறதோ, அந்த மிருகங்களும் அந்த பறவைகள் எல்லாம் ஹராம். அது அல்லாத வீட்டு பிராணிகள், அதுலேயும் சிலது நஜீஸை திங்கக்கூடியது. இப்ப நாய், பன்றி இதெல்லாம் பக்காவான ஹராம். இன்னைக்கு லட்டுல கொழுப்பை கலந்துட்டான்னு சொல்லி இவ்வளவு குதிக்கிறானுங்கல்ல. நம்ம குழந்தைங்க சாப்பிடக்கூடிய எல்லா சாக்லேட், நாம பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான நறுமண சோப்புகள், ஷாம்புகள், நாம பயன்படுத்தக்கூடிய இந்த விதவிதமான ஜங்க் ஃபுட்டு, இவைகள் அனைத்திலையும் பன்றி கொழுப்பு சேர்க்கப்படுகிறது அப்படின்னு வெளியில தெரிஞ்ச சர்வதேச அளவுல. நான் தான் சொல்ல வந்தேன், குழந்தை சமுதாயங்களுடைய உணர்ச்சிகள் மாறுவதற்கான பெரும் காரணம் என்ன? மார்க்கம் நாயையும் பன்றியையும் ஐனுன் நஜிஸ், அத சுத்தமா தள்ளி வைக்க சொல்லுது. ஒரு பாத்திரத்துல நாய் வாய் வச்சுட்டு என்னங்க செய்யணும்? இப்ப நாயவே கட்டி குடிச்சிட்டு தூங்குறான், அதுக்கு என்ன செய்யறது? அவனை தான் 7 முறை குடிப்பாரு. திமிருங்க. பணக்காரன் ஆயிட்டானா உடனே உனக்கு இன்பங்கள் எங்க போகுதுன்னு அரக்காட்ட விசிறு. அப்புறம் நாயை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது, வீட்டுக்குள்ள நாய் வளர்த்துவது. நாய் பாத்திரத்தில் வாய் வைத்தாலே 7 முறை மண்ணை போட்டு கழுவணுங்கிறது மார்க்கம். ஏன்னா கொடூரமான நஜீஸ் இந்த ரெண்டுமே. ஆனா நஸ்ரானி சமூகத்துல இந்த பன்றி உணவு இன்றைக்கு பிரபலமாகி வருகிறது. அதுல வெண்பன்றி, அதுல வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஃபுட்டுகளை இப்போ சவுதி திகச்சு நிக்கிறான். ஹலால் சான்று யாருக்கு கொடுக்கல? நம்மளே இருக்கிறோம்ல, KFC போர்டு பார்த்தா போய் திங்க ஆரம்பிச்சோம். அது என்னென்னமோ போடுறானா நீட்டமா, அது என்னங்க சொல் இல்லப்பா, நீட்டமா ஒரு கிடைக்கும்ல சிக்கன்ல நக்கெட்ஸ், அப்புறம் உருண்டையா அந்த என்னென்னமோ செய்யறான். எங்கேயாவது நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன், ஆந்திரா கர்நாடகால இருந்து யாராவது பிரயாணத்துல வந்தாங்கன்னா கேட்பாங்க, மொழனா இதர ஹலால் துக்கான் கிதர, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹலால் எங்க கிடைக்கும்னு கேட்பான். அதான் மூமியினுடைய பண்பு. இந்த KFC ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? இந்த விளம்பரங்கள் அதுல அந்த உணவை அப்படி ரூபங்களை மாற்றி கொடுக்கும் பின்னணியில இன்னைக்கு பிஜேபி காரனுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பு என்னன்னா, இந்த ஹலாலுங்கிற ஒரு அந்த
அதை எடுக்கணும்னு சொல்லி அவங்க எல்லா ஹோட்டல்லையும் யாராவது வச்சிருக்காங்க. அப்பதான் நாம சாப்பிடுவோம். ஆனா நாமளே கேட்கறது இல்லை. முன்னெல்லாம் வந்து மோதினாரை கூட்டிட்டு போய் அறுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப எங்க மோதினாரை தான் இருக்கிறாங்க, மோதினாரை தான் அங்க இருக்கிறாங்க. கூட்டிட்டு போய் பிஸ்மில்லா எல்லாருக்கும் சொல்லி அறுக்கணுமா இல்லையா? இந்த அறுவை கலாச்சாரத்தை பார்த்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. நான் வாங்குற பாய் கடைக்காரனே அறுக்கிறானா யாருக்கு தெரியும்? அவன் தொழுகையாளியா? அப்ப நைட் எல்லாம் குடிச்சு போட்டு காலையில இருந்துச்சு கேவா துக்கான் போட்டாலியா ஆஜாங்க ஜல்தி ஆஜாங்க காட்டுவே டக், அவ்வளவுதான். மிஷின் கட்டிங்க தான் அதிகபட்சமாக நடக்குது. பெரும் பெரும் ஹோட்டல்கள்ல ஆயிரக்கணக்கான கோடிகள், அதுல பெரும்பாலும் இறக்கும் தருவாயில் அல்லது இறந்த, நீங்க கறிக்கடைக்காரங்களோ தொடர்பு வச்சிருந்தா அல்லது கறிக்கடைக்காரங்களா இருந்தா ஹோட்டல் தொழில இருந்தா நீங்க தயவு செஞ்சு விசாரிச்சு பாருங்க. இறந்த கோழிகளை அதிகமாக ஹோட்டல்களில் பயன்படுத்தப்படுது. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபகுலூ மிம்மா ذُكِرَ اسْمُ اللَّهِ عَلَيْهِ. எது பிஸ்மி சொல்லி அறுக்கப்பட்டது அதுதான் சாப்பிடணும். நாம சின்ன காலத்துல நாமளே அறுத்தங்க. அப்ப நம்ம வீட்டுல பார்த்தோம், அத்தா சொல்லி கொடுப்பாரு, கத்தியை பிடிச்சு அந்த அறுக்கும் இடங்கள்லாம் அதற்கு சொல்லி கொடுப்பார். எல்லாம் பிடிச்சு பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டு அறுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டு அறுக்கப்படாவிட்டால் அந்த மாமிசம் ஹராம். ஹராமானது உள்ளே செல்லும் பொழுது ஹலால் செய்யும் வேலையை ஹராமும் செய்துவிடும். ஹலால் என்ன செய்யுங்க? உள்ள போறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எது உனக்கு உள்ள போச்சோ அது ஹலாலா இருந்தா அதனுடைய உணர்வுகளை எது வெளிப்படுத்தும். தொழுகலாம், நோம்பு வைக்கலாம், அங்க போய் பயான் கேட்கலாம், கொஞ்சம் திக்ர் செய்யலாம். உள்ளே போனது ஹராமாக இருந்தால் அந்த பிள்ளையை போய் பார்ப்போம், அவங்களோட பேசுவோம், இதை பண்ணுவோம். இறந்து போன மாமிசங்கள், ரத்தம் ஹராம் தானே. இதெல்லாம் நாம விசாரிக்காமலேயே புலால் உணவு அப்படின்னு உள்ள போயிட்டோம்னா கடை தெருவுகளில் ஹலாலுன்னு போட்டு வச்சிருக்கிறது மட்டும் அங்கீகாரம் கிடையாது. அது வியாபாரத்தினுடைய ஒரு முறை. KFC காரன் வந்து சில இடங்கள்ல லஞ்சம் கொடுத்து ஹலால் சர்டிபிகேட் வாங்குவதாகவும் விமர்சனங்கள் இருக்கு. அவன் ஒரு நாளைக்கு 5000 கோழி இருக்கிறாங்க, 5000 கோழிக்கு போது நேரம் கூப்பிட்டு அறுத்தானா அவனுக்கு என்ன ஆகும்? சரி, காப்பீர்கள்லாம் கழுத்தை திரிச்சு கொள்ற பழக்கம்லாம் இருக்கு. ஆடு மாடுகள்லாம் மண்டையில அடிச்சு சாகடிப்பாங்க. இப்ப எல்லாத்துக்குமே கட்டிங் மிஷின். அந்த அந்த கட்டிங் பண்றதை பார்த்தாவே குளம் நடுக்கும். பெருமானார் சொல்லுவாங்க, அந்த மிருகங்களின் மீதும் இரக்கம் காட்டுங்கள், தப்புன்னு அறுத்துடணும். ஆனா அந்த மிஷினுக்குள்ள விட்டு கொடூரமான முறையில தன் மரணத்தை இது உணர்கிற விதத்துல கடுமையாக நடக்கிறாங்க. அப்ப 5000 கோடி, 10,000 கோடி, 5 லட்சம் கோடி ஒரு நிறுவனம் சர்வதேச அளவுல தன்னுடைய வியாபாரத்தினுடைய பெருக்கத்தினால் அதை தோல் உரிக்கிறது, அதெல்லாம் பார்த்தோம்னா சாப்பிடலாம். இன்னொன்னு, சில இடங்கள்ல சுத்திகரிப்பு எல்லாம் இல்லைங்க. இப்ப இந்த அதான் சொன்னேன், இந்த ஃபுட்டுல என்னென்னமோ வர்றதுனால அந்த கோழி அப்படியே மிஷினுக்குள்ள விடுறான், அதை அரைச்சு வெளியே கொண்டு வருது. நமக்கு செம்ம டேஸ்டா இருக்கு, ரெக்கை உட்பட, கழிவுகள் உட்பட எல்லாமே. இப்ப முதல்ல ஒரு சமூகத்தினுடைய மாற்றம் அவன் உடம்புக்குள்ள போற உணவுகள்ல உணர்வுகளை தருமா, உணர்ச்சிகளை தருமா? ஏன் பெருமானார் இளைஞர்களை பார்த்து சொன்னாங்க, ஏன் மாஷால சபா இளைஞர்களே முடிஞ்ச கல்யாணம் பண்ணிக்கணும். உணர்ச்சிகளின் தூண்டுதல் ஏற்படும் பொழுது திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு திருமணம் முடிப்பதற்கான வமல்லம் யாருக்கு முடியலையோ அவங்க நோன்பு வைக்கட்டும். இப்ப இருக்கா வியாழக்கிழமை, திங்கக்கிழமை கிழமைகள்லாம் நோன்பு வச்சு என்ன பண்றது? கரெக்டு, அது சுன்னத்து. ஆனா வைக்க வேண்டியது யாரு சொல்லுங்க? வாலிபர்கள், இளம் பெண்கள், தாய்மார்கள் சொல்லிக் கொடுக்கணும். திங்கக்கிழமை நோம்பு வை, வியாழக்கிழமை நோம்பு வை. உலகத்துல இன்னைக்கு காமத்திற்கான கட்டுப்பாடுகள் இல்லாமல் போனதினால் ஒரு தலைமுறை, நான் ரொம்ப ஷார்ட்டா விளங்குற மாதிரி சொல்லிடுறேன், அந்த காலத்துல கல்யாணம் முடிச்சு எல்லாம் பண்ணனா இப்ப எல்லாம் பண்ணிட்டு கல்யாணம் முடிக்கிறான். சமஜமே ஆயா? புரிஞ்சதா? பெரியவங்க ஒன்னும் மானக்கேடு
என்ன பண்றது? பள்ளிகள் சொன்னது வச்சுறாரு, வெளியே தெரிஞ்சு அசிங்கமா போயிட்டு வச்சுறாரு. நாளைக்கு அப்படி இப்படி பேசி ஒரு பத்திரிக்கை அடிச்சு ஹலால் பண்ணி விட்டுறலாம். அதுதான் நடந்தது. என்ன காரணம்னா இந்த புட்டு உணவு முறைகள். அதுல இந்த மாதிரி புலால் உணவு, அதுக்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு முறைகள்ல காட்டி தந்த வழிமுறைகள் பாருங்க. குல்பி யமீனி, வலது கையில சாப்பிடு. எல்லா இந்த நியூ ஜெனரேஷன் இடது கையில சாப்பிடுறத ஒரு ஃபேஷனா வச்சிருக்காங்க. கவனிச்சிருக்கீங்களா? நின்னுட்டு சாப்பிடுறது, இடது கையில சாப்பிடுறது. சாப்பாட்டை தர்த்தீபா தட்டினுடைய குல் யமீனி, வலது கையில சாப்பிடு. பக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா, இந்த தர்த்தீபெல்லாம் இல்லை. மண்டபத்துக்கு போறான், அப்படியே குறைச்சு அடிக்கிறான், பிடிக்கல இலையை மூடிட்டு வர்றான். குர்ஆன் சொல்லுது, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இந்த உணவு முறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள்ல இன்னைக்கு மார்க்கம் அனுமதிக்கான ஹராமான உணவுகள், ஹராமான வழிமுறைகளால் ஒரு தலைமுறை துரித காமத்திற்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். துரித உணவுங்கிறது இல்ல, துரித ஃபாஸ்ட் ஃபுட். அதுல ஆரம்பிச்சது ஹலாலாரம் பார்க்கல, நின்றுட்டு சாப்பிடுறான். அவன் கையிலங்க ஒரு பண்ணும் ஒரு பெப்சி. பார்த்துருக்கீங்களா? அவசரமா உட்காருவான் பஸ்ல, ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான், பண்ண எடுத்து சாப்பிட்றான், பெப்சி குடிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு முறைகள்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய பேரித்தம்பழம், கருஞ்சீரகம், முட்டை, இந்த மாமிச வகைகள், நிறைய தர்த்தீபுகளை சொல்லி கொடுத்த பெருமானார் எப்படி முறையா சாப்பிடணும். இப்ப என்ன தெரியுமா? ஹோட்டலுக்கு போனா ட்ரை பண்ணுங்கிறான். 40 வகையை கொண்டு வந்து வைக்கிறான். ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இது என்ன உணவுனே தெரியாம சுவைகளுக்கு அடிமையாகி போன நாவுகள். அல்லாஹ்வுடைய ரசூல் இதோட இதை சேர்த்தக்கூடாது, இதோட இதை சேர்த்தக்கூடாது. பகல் உணவு இவ்வளவு இருக்கணும், இரவு நேர உணவு இப்படி இருக்கணும், இரவு உண்ணாமல் உறக்கத்திற்கு செல்லாதீர்கள், உங்க வயோதிகத்தை ஏற்படுத்தும். மொத்தத்துல துரிதம் என்னாச்சு தெரியுமா? ஆஃப்டர் மேரேஜ் நிறைய ஜமாத்துகள்ல உள்ள பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, உசே காபி நெகி ஹை. யாருக்கு? நிறைய மாப்பிள்ளைகள் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்னன்னா, ஆண்மையற்றவன். இது சமூகத்துல மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பெருமானாருடைய வழியிலிருந்து நமக்கான உணவு முறைகளை கற்றுக்கொள்வதும் நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதும் காலத்தின் தேவை. அதே மாதிரிங்க கண்ட மாதிரி சாப்பிடுறது ஒன்று இருக்க, இல்லை நம்ம கிடைக்காத மாதிரி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஓரிரு கவலங்கள் எப்படின்னா ஃபுல்லா ரெப்பாத, இன்னும் வேணும்னு மனசு கேட்கும் போது முடிச்சிருக்கிறாங்க. நன்கு மென்று சாப்பிடுங்கிறாங்க. இது எல்லாம், அதாவது பிரியாணி சாப்பிட்டவன ஐஸ்கிரீம் சாப்பிடுறான். டாக்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா? 90 விழுக்காடு ஹார்ட் அட்டாக்குக்கான காரணங்கள் இந்த உணவு வழிமுறைகள் இருக்கு. ரெண்டு ஆப்போசிட் ஆனது. எது? பிரியாணியும் நாம பழக்கிட்டோம்ல, கல்யாணத்துக்கு என்ன போடலாம்? பிரியாணி போடுவோம், அப்புறம் ஐஸ்கிரீம் வைப்போம், சாப்பிட்டா என்ன பொய் தராத ஒண்ணா செத்து போட்டோம். என்னங்க இது? அல்லாஹ்வுடைய ரசூல் எதிர்மறையான உணவுகளை சேர்த்து சாப்பிட மாட்டாங்க. டாக்டர்கள் சொல்றாங்க, இந்தந்த உணவுகள் இப்படி, இது ஹாட், இது கூல். இதை விட பேராபத்து என்ன தெரியுமா? அதான் இந்த ஜெனரேஷன் படிச்சுக்கிட்டது. சாப்பிடும் போது ஒரு பெப்சி ஆர்டர் பண்ணிடலாம், புரோட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். இன்னுங்க விஷத்தை குடிக்கிற மாதிரி இல்ல. நம்ம காலத்துல எங்க நமக்கு அன்னைக்கு பணக்காரங்க குடிக்கிறதுனா கோழிச்சோடா. அந்த கோழிச்சோடா அந்த குண்டு எப்படி உடைப்பாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு அவர் காரணம் வந்து வந்தா ஒரு சோடான்னு, அது அவனும் இவனும் உடைக்க முடியாது, அவனும் உடைக்க முடியாது. அதை உடைக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் வச்சிருக்கோம், அதை வச்சு தட்டுன புஷ். அன்னைக்கு ஆச்சரியப்பட்டோம், அடே அப்பா, இன்னைக்கு எல்லாமே புஷ். இஸ்ரேல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னு சொல்ற, இஸ்ரேல்ல யூதர்களின் ஆட்சி கொடூரமானவன். ஒரு ஜனாசாக்குள்ள பாம்பை வச்சு சுமந்து வருகிற கூட்டத்தை அழிக்கிற ஒரு கொடூரம் வேற யார்த்தையும் பிறக்காது. அவன் நாட்டுல அவன் வச்சிருக்கிற கட்டுப்பாடு பாருங்க, கார்ட்டூன் நாட் அலவுட். இந்த தலைமுறையை கெடுக்குது. இப்ப எங்க வச்சிருக்கிறானா,
அழகா பொம்மையில விளையாண்டான் இல்லையா, இப்படியே போவான் துப்பாக்கியில, அப்படியே தொழுவு வந்துடுறாங்க இந்த பையன். அதான் பயமா இருக்கு. பள்ளிக்கு வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் அது அடிமையாயிருச்சு. அப்படியே வந்து வந்து காம விளையாட்டுகளையும் கார்ட்டூனில் காண்பித்து குழந்தைகளின் எண்ணங்களை பித்து பிடிக்க வைத்து நிறைய குடும்பங்களில் அல்லாஹ் பாதுகாக்கணும், வெளியில வராத சொல்ல முடியாத விபரீதங்கள் என்னன்னா, எந்தெந்த உறவுகள் ஹராமாக்கப்பட்டு எந்தெந்த உறவுகளை கண்ணியமாக பார்க்கப்படுமோ அந்த வரம்பு மீறல்கள் இந்த தலைமுறையிடம் உருவாகி இருக்கு. அதுக்கு கார்ட்டூன் ஒரு காரணம். இஸ்ரேலிய அரசு தன் சொந்த நாட்டில் கார்ட்டூனை தடை செய்திருக்கு. அவன் புத்திசாலியா? புத்திசாலியா? ரெண்டாவது, இந்த குழந்தைகளுக்கு எதை கொடுத்தாலும் பிடிக்காது. இந்த கம்பரக்கட்டுன்னு ஒண்ணு சாப்பிட்டுருக்கீங்களா? தேன் மிட்டாய், கடலை பருப்பி, இதெல்லாம் நம்ம காலத்து உணவு. இப்ப கம்பரக்கட்டு கொடுத்து பாருங்க, அத்தா விஷம் வச்சு கொள்ள பாக்குறாங்க. ஏன்னா அது கடிக்கிறக்குள்ள பல்லு வெளியே வந்துடும். இவனுக்கு லேஸ், அப்புறங்க குர்குரே தானே. இதுல அந்த சுவைக்காக வைக்கப்படுகிற ரசாயனங்கள் அவர்களின் நாவுகளில் ஒட்டி கொள்ளுகிறது. அது அல்லாத உணவை அவர்கள் விரும்புவதே இல்லை. அதனால அம்மா வழி இல்லாம குர்குரே 2 பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டேன், காலையில் டிஃபன் ஓகே. குழந்தைகள் பெரும் நோய்களால் அவதிப்படுவதற்கான முதல் காரணம் பேக்கெட் ஃபுட். ஒட்டுமொத்த இஸ்ரேலில் பேக்கெட் ஃபுட் தடை. ஆனா சர்வதேச அளவுல கார்ட்டூன் படம் தயாரிப்பு, விநியோகம், விற்பனை, இந்த ஜங்க் ஃபுட், பேக்கெட் ஃபுட் தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் யூதர்கள் தன் நாட்டு குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இஸ்ரேல தடை செஞ்சிருக்கான். உலகம் முழுவதும் கொடுக்கிறான் நம்ம குழந்தைகள். இதெல்லாம் என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். பிறந்த குழந்தைக்கு பெப்சி கொடுத்தா என்ன விபரீதமோ. நல்ல ஆரோக்கியமான உணவு, பெருமானார் காட்டி தந்த உணவு, சுண்ணத்தான முறை, இதெல்லாம் போய் யூத நசரானியனுடைய உணவுகளை நம் குழந்தைகள் உணவாக திணிக்கப்பட்டு விட்டார்கள். விளைவு என்ன அப்படின்னா, அதாவது கட்டுப்பாடற்ற காம உணர்ச்சிகள். அது எங்கேயோ போயிட்டான். இந்த இளைஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, லைஃப் ஒன் டைம் என்ஜாய் பண்ணிக்குவோம். இதெல்லாம் உங்க காலங்க ஆளாலாம் பேசிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் கிடையாது. இப்ப வந்து பிக்கப்பு டிராப், அதான் நம்மளே சொன்ன வார்த்தை தான். கல்யாணம் முடிச்சு எல்லாம் பண்ண, அப்போ எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஜமாத்துல சொல்றாங்க, मेरा बेटा की शादी है तो मैं आ जाओ जी. எத்தனாவதுப்பா கல்யாணம் இது? அது ஒரு 13 பிள்ளைங்க, அதுல புள்ள டிராப் ஆயிடுச்சு. அத்தாவே வெக்கமில்லான்னு சொல்றாரு. உண்மையிலே இன்னொன்றையும் எச்சரிக்கிறேன். ஒரு காலத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, அமெரிக்கால ஒருத்தர் எழுதினான், ஃபாதர்லெஸ் அமெரிக்கான்னு எழுதினான். பெருகி வருகிற மோசமான கலாச்சாரம், தந்தை இல்லாத அமெரிக்கர்கள் எழுதினான். எத்தனைங்க? அந்த நாட்டினுடைய சதவீதத்துல மக்கள் தொகையில 15 விழுக்காடு எவனை பார்த்தாலும் அப்ப இல்ல. இந்த கலாச்சார வரம்பு மீறுதலால் ஒரு சமூகத்தினுடைய பெரும் தொடர் பாதிக்கப்படும் எழுதலாம். அமெரிக்கா விழித்துக் கொண்டது. இன்னைக்கு இந்தியாவில் அந்த சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. ஃபாதர்லெஸ் இந்தியா கூடிய சீக்கிரத்துல வந்துடும். இந்த நாட்டுக்குள்ளதான் வாழ்றோம். நமது பிள்ளைகளுக்கு இது எல்லாத்துக்கும் மூலம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் உண்ணுகிற உணவு. அந்த உணவுகள்ல ஏன்னா ஹலால் ஹராம்னு 1000 வார்த்தையை குர்ஆன் நல்லா சொல்லியிருக்காங்க. ஹலால் 1000, ஹராம் 1000, ஏவல் 1000, தடை 1000, எல்லாம் சரி. இந்த சமூகம் உணவு முறைகள்ல பழைய பெரியவங்க சாப்பாடு சூப்பரா பிரிச்சு உட்கார்ந்து விரலை சூப்பி தர்த்தீபா சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு இடையிலேயே ஹலால் ஹராம் பேசி தன் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை தந்த காலம் மாறி போய் நாம வர்ற நேரத்துல பிள்ளைகள்லாம் தூங்கிடுது. நாம முழிச்சிருக்கிற நேரத்துல பிள்ளைகள்லாம் வெளியில போயிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் சொந்த பிள்ளைகளை பார்க்கலாம். அப்படியே பார்க்கும் போது இவரு போன்ல இருக்காரு, அந்த அம்மாவும் போன்ல இருக்கு, குழந்தைகளும் போனில் இருக்கிறார்கள். விளைவு துரித உணவுகள், ஹராம் ஹலால் பார்க்காம ஏற்படுற விளைவுகள்ல படு பயங்கரமான விபரீதங்கள். ஒண்ணு கடுமையான நோய் காட்படுறாங்க. சின்ன சின்ன பசங்கள ஹார்ட் பிளாக்குங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க?
ஹார்ட் பிளாக்கு என்ன காரணம் சொல்லுங்க? எல்லாருக்கும் டப்புனு வேத்து விழுந்துச்சு, ஆஸ்பத்திரியில் தூக்கி போனாங்க, ஆஞ்சியோ பார்த்தாங்க, 3 அடப்பு இருக்குன்னாங்க. எப்படிங்க ஏற்படுது? பிரியாணி சாப்பிட்றாரு, உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு, ஆப்போசிட் உணவு. அந்த நல்ல கொழுப்புக்கு பதிலாக கெட்ட கொழுப்பு உருவாகி இரத்த நாளங்களில் தடையை ஏற்படுத்துகிறது. இது யார் ஏற்படுத்திக்கிட்டா சொல்லுங்க? யார் ஏற்படுத்திக்கிட்டா? நமது முன்னோர்களுக்கு சுகரும் கிடையாது, பிபியும் கிடையாது, முட்டு வலியும் கிடையாது, ஹார்ட் பிளாக்கும் கிடையாது. 80 வயசுல 2வது கல்யாணம் பண்ணிட்டு ஜம்ப் இருந்தாரு. இருந்தாரா? ஆரோக்கியமாக இருந்தார்கள். இது 30 வயசுலேயே பாதி முதுமையை தொற்றோம். அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, வாழ வேண்டிய சமூகத்தில் நிறைய இளம் விதவைகள், இளைஞர்களை டப்பு டப்பு டப்புன்னு அட்டாக்கு. ஒரு காரணம் இல்லை, தூக்கத்துல முறை இல்லை, ஃபுட்டில முறை இல்லை, பயணங்களின் முறை இல்லை, தான் நினைச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தலைமுறை விபரீதமான வாழ்க்கை முறைகளின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது. நாம பெருமானாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, எதை சாப்பிடணும்? இந்த கை சூப்புறதெல்லாம் இப்ப ஸ்பூன்ல சாப்பிட்டா அப்புறம் கை சூப்புறதே தேவையில்லைல்ல. கை சூப்புற பழக்கம் வீட்டுல இருக்கா? அத்தா சூப்புறாரு, அவன் அவங்க அம்மான்னு சொன்னான், இன்னுமா பிச்சைக்கார மாதிரி இருக்கா உங்க புருஷன்? விடுபட்டு வச்ச ஜெனரேஷன் கேப்பா. அவர் உட்காந்து சூப்பர் சத்தம் பக்கத்து வீட்டுல அப்படிங்கிறாரு. இவன் அவங்க அம்மா இன்னும் முசீபத்துல இருக்க, இவன் கூட எப்படி வாழ்ற தலாக் விட்டுருப்பாங்கிறான் அந்த அம்மா சாச்சுதா. இவன் என்ன அது நூடுல்ஸ் ஒரு ஸ்பூன். அப்ப பாட்டில் எல்லாமே பாட்டில், ஃப்ரிட்ஜை திறக்கிறான், கூல் வாட்டர். குறிப்பா நான் இளைஞர்களுக்கு சொல்றேன், உடனே சாகணும்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் தின்னு. உடனே சாகணுமா? எங்க இந்த ஃப்ரிட்ஜுங்கிறத எதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட சொல்லுங்க? சொல்லுங்க, எது கண்டுபிடிக்கப்பட்டது? தண்ணிய வச்சு கூலாக்கி குடிக்கிறது. பாவம் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. கெட்டு போக மாத்திரைகள், மருந்துகள், ஊசிகளை பாதுகாக்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லுங்க. அதுல கொண்டு போய் கீழே வச்சா அது நம்ம வீட்டுல அல்லாஹ் அக்பர். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய மோமின்களே, இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு கால சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற பாசிச அரசு, நம்ம ஒரு பயங்கரமான போராட்டம் நம்மளை பண்ணோம், என்ஆர்சி, சிஏஏ. ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அசாமில் 29 பேரை நீங்கள் இந்தியன் சின்னம் தூக்கிட்டாங்க. எங்கு வேணாலும் நடக்கலாம். அதே மாதிரி வக்ஃபு சொத்துக்களை தேசிய அளவில் அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வாரியத்தினுடைய அந்த பவரை குறைக்கணும், அமெண்ட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க. அது நடைமுறைக்கு வந்தால் நமக்கு இருக்கிற ஒரே பின்பலம் வக்ஃப் சொத்துக்கள் தான். இன்னைக்கு முஸ்லிம் உம்மத்து சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா, இந்த உணவு முறைகளுடைய தீய பழக்கத்தினால் நல்ல உணர்வுகளிலிருந்து ஒரு தலைமுறை தூரமாக்கப்படுது. சாப்பாட்டுக்கும் உணர்வுகளுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, வயிறு ரொம்ப ஒருத்தர் சாப்பிட்றாரு, இப்படி சாப்பிடக்கூடாது. ஆனா என்ன நினைக்கிறாரு, நிறைய சாப்பிட்டுட்டு நல்லா ஓதணும், நல்லா தொழுகணும்னு நினைச்சு சாப்பிட்டா அது இபாதத்தா மாறி. அது இப்ப இன்னைக்கு யார் அப்படி இருக்கா சொல்லுங்க? அது மாதிரி ஒரு கவலம் சாப்பிடுறது இல்லை. உமர் நாயகத்திட்ட ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாங்க, வைக்க வைக்க சாப்பிட்டுட்டே இருக்காரு, வைக்க வைக்க ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இனிமேல் உன கூட்டிட்டு வராதீங்க, அளவா சாப்பிடணும். பெருமானார் சொன்ன வார்த்தை சொன்னாங்க, ஒரு வயிறுல சாப்பிடுறவன் மூமின், 7 குடல்களில் சாப்பிடக்கூடியவன் காஃபிர். குஃபுருக்கு பரக்கத்து இல்லாம இருக்கும். அதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மறுநாள் ஒரு கவலத்தோட அல்ஹம்துலில்லாஹ் போகின்றார். இந்த குஃபுருக்கும் ஈமானுக்குமான வேறுபாட்டை உமர் நாயகன் சொல்றாங்க. அதற்கு அலி நாயகத்தினுடைய மகன் ஹசனுக்கு சொன்னாங்க, எந்த காலத்திலையும் ஹராம சாப்பிட்டுறாங்க. ஹராமனா பெருமானார் பேர குழந்தைகளை ஜக்காத்தினுடைய பேரிச்சம்பழம் சாப்பிட்டதுக்கு துப்பு துப்புனாங்க. நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க, கண்ட இடத்துல சாப்பிடாத, கண்டவங்கள்ட்ட வாங்காத,
ஆனா இந்த வரைமுறைகளை கவனிக்காததுனால விளைவுகள் என்ன நீங்க நல்லா கவனிங்க. ஒழுக்கம் ஒழுக்கம்னு சொல்றோம், சாப்பாட்டுனாலதான் என் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் டெவலப்மெண்ட் ஆகும். புரியுதா? எந்த ஃபுட் எடுக்கிறோம், எந்த முறையில சாப்பிடுறோம், அதை பொறுத்து என்னுடைய உணர்வுகள் கூடும். உணவுகள் மாறும் பொழுது உணர்ச்சிகள் மாறும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உணவு கட்டுப்பாடுகள் ஒண்ணுமே இல்லைங்க. உலகத்துல முதல்ல மனுஷன் சொர்க்க வாழ்க்கை இழந்ததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? அத்தா அந்த பழத்தை சாப்பிடாத நல்லா சொன்னான். சாப்பிட்டாரா? யாரு சாப்பிட்டாரு? அது யாரு? உங்க தவ எங்க தவா? நம்ம அத்தா சாப்பிட்டாரா? உணவில் வரைமுறையை மீறியதின் விளைவு சொர்க்கத்தை விட்டும். அதை மட்டும் நீங்க இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்குங்க. எங்க உணவு கட்டுப்பாடுகள் பாதை மாறுதோ வாழ்க்கையே நாசமாகிவிடும். கொஞ்சம் இளைஞர்களை திரட்டி மொஹல்லா குழந்தைகளை வச்சு இந்த உணவு சம்பந்தப்பட்ட ஹலால் ஹராம், அதே மாதிரி இந்த மாதிரி சும்மா போய் ஒரு இடத்துல பானிபூரிங்கிறோம். ஒரிஜினலா பானிபூரி அவன் தயாரிக்கிறத பார்த்தீங்கன்னா வாமிட்டு எடுத்துருவீங்க. நமக்கு உரண்டைய பூரி அழகா இருக்கு, அவன் தயாரிக்கிறத பார்த்தீங்க வாழ்நாள்ல அவித்தோட பாணிதவ், அவித்தோட பாணிதவ், அவன் தான் பாணி வேணா பாணி பாணி வேணா காட்டுருவேன். புலவு துரிதனவுகள் எல்லாமே அதுல தொடங்கி, அதாவதுங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு மிட் நைட் ஆயிடுச்சு. அந்த கடைகள்லாம் இருக்குல்ல, என்ன அது என்ன பேர் நம்ம சாப்பிடாதனால தெரியலங்க. நூடுல்ஸ், லொட்டு லொஸ்க்கு, அதுல அண்டா, அப்புறம் சிக்கன் என்னென்னமோ போடுறாங்கல்ல, அது இரவு 12 மணியை தாண்டிடுச்சுன்னா செஞ்சவனே தின்னாலும் செத்து போய் விடுவான், விஷமாக மாறிவிடக்கூடிய அபாயம். நம்ம பிள்ளைகளை வளர்த்து நமக்கு ஜனாசா தொழுக வைப்பாங்க, நமக்கு பிறகு மார்க்கத்தை அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். வறுமையில நமக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள். இந்த கனவுகளோடு வாழுகிற நாம் துரித உணவுகளால் ஹலால் ஹராம் பேணாமையின் விளைவு வாழ வேண்டிய மக்களை வாழும் வயதிலேயே பறிகொடுத்து விட்டு பரிதவிக்கிற பெற்றோர்கள் இந்த உம்மத் இஸ்லாமல் உம்மத்தின் வரக்கத்தினால் கவலை கொள்ள வேண்டும். உணவு முறைகளில் பெருமானார் கற்றுத்தந்த ஆரோக்கியமான உணவு, ஹலாலான உணவு, நோயற்ற வாழ்க்கை தரக்கூடிய உணவு முறைகளை பேணி நடப்பதற்கும் நல்ல ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் பெருமானாருடைய வழியை பின்பற்றி வாழுகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.